திருச்சிற்றம்பலம். இத்தல நீரைகள் அப்போடவள் பொறி கப்பியகரி மோகன் அழிவே கற்றிடும் அடி அவர் புத்தியில் நுரைவார் கற்பகமன வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் மாறன் மகன் மற்பொரு தீரள் போய மதையானை மத்தக வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு படிவேனே தமிழடைவினை முற்படுகிறிதனில் முற்படை எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசனாட்சி கொண்டுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடையே ஆகி அக்குறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணுமணம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே குளிர்கொண்டு பொழித்த போலில் கொண்டல் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அடித வீரானடி போற்றி பாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழி வழி தருவாத ஊரல் போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் உள்ள சிவகாமி பாலுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலும் எல்லாம் உள்ள சிவகாமி பாலுடன் ஆகிய ஸ்ரீ சகஸ்ரலிங்கேஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் சிவ தர்மோத்தரத்தில் கோபுரவியல் பகுதி 4 பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் பற்றினர். நாம் எப்போதும் ஒரு பாடலை பற்றி சிந்தித்துவிட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் என்று கண்ணலை கரும்பூரிய தேரலை மின்னனை மின்னனைய உருவனை பொன்னனை மணி குன்று பிறங்கிய என்னனை நான் மறக்கிற்பனே என்னனை நான் மறக்கிற்பனே என்று அற்புதமாக அப்போஸ்தலர்கள் பாடுகின்றார். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், கண்ணலை கரும்பூரிய தேரலை, கண்ணல்னா சக்கரை இனிப்பு, கலந்தவாள் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்றுன்னு மாணிக்காசன் சொல்றார். இப்போ கண்ணல்னா சக்கரை இனிப்பு, சாமி அப்பேற்பட்டவர் தேனாய் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான். இந்த தேனெல்லாம் இனிக்கும், ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு திகட்ட ஆரம்பிச்சிடும். இந்த உலகத்தில் உள்ள இனிப்பெல்லாம் ஒரு நேரத்துக்கு மேலே சாப்பிட முடியாது. அதை இப்போ நோய் சர்க்கரை வியாதி போய் சர்க்கரையை கொண்டு போய் கொடுக்க முடியுமா? அவர் அலறி அடிச்சுட்டு ஓடியே போயிடுவார். அப்படி தானே? இல்லை சும்மா சிலேபி சாப்பிடுங்க, ஒன்று தான், சும்மா ஒன்று சாப்பிடுங்க, ஒன்றும் செய்யாது அப்படின்னு சில பேர் பார்த்தீங்கன்னா அதை மீறி சாப்பிட்டு சுகர் எல்லாம் ஏறிடும், 500 600 போயிடும். ரெண்டாவது, சர்க்கரை நோய் இனிப்புனாலும் கிடையாது, அந்த கால்சியம் சத்துனால் வருவது தான் எதுன்னா இந்த சுகர். நிறைய பேர் இனிப்புக்குன்னு நினைக்காங்க, சில பேர் அதுக்காக இனிப்பே சில பேர் சாப்பிடாமல் இருக்காங்க. அப்படி சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, சுகர் அதுலேயும் கூடும். எதுவுமே ஒரு லிமிட்டாக வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சு தான். எதுவுமே அளவோட சாப்பிடணும். இனிப்பு சாப்பிட்டோம்னா அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக எடுத்து சாப்பிடணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் லேசாக வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு வாங்கி சாப்பிட்டோம்னா ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படி தானே சோ? அதெல்லாம் நம்ம ஆளுநர் எல்லாருமே நம்ம அடியார்கள் ரொம்ப திறமைசாலிகள். யாருக்கும் சுகர் கிடையாது, எல்லாருமே சிவபெருமான வழிபாடு பண்ணுறதுனால யாருக்கும் சுகர் வராது. சுகர் வந்தாலும் ஓடிடும். அதுலேயும் புராணம் கட்டம்னா கண்டிப்பாக போயிடும். பெரிய பெரிய புராணம் சொற்பொழி பண்ணிக்கிட்டு இருந்தேன் எங்கே நம்ம வெள்ளாண்டில் கொஞ்சம் சொற்பொழி கேட்க வருவார். விடாமல் ஒரு சொற்பொழி விடாமல் வந்தார். நான் அடியில் சொல்லும் போதே இந்த புராணத்தை யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு சுகர் வராது, அப்படி வந்தாலும் போயிடும் அப்படின்னு. அவர் ஒவ்வொரு மாதம் சொற்பொழி வந்து 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 ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒன்று கொண்டு வந்துச்சோ, இதை கையில் பிடிங்க அப்படின்னார்.
அப்படின்னு வாங்கி பார்த்தேன். வாங்க சார். வாங்கி பார்த்தேன். பார்த்தா ஒவ்வொரு மாசமும் சுகர் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. கடைசி நார்மலா இருக்கிறத அப்படியே எடுத்து காமிச்சேன். இல்லை அது அதிசயம். ஏன் தொடர்ந்து இந்த புராணம் கேட்டதுனால சுகர் வந்து நார்மலா இருக்கு. நான் முதல் புராணம் கேட்க வரும்போது 4 சில்லறை இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு மாசமும் குறையிறத நான் அப்படி அதை ஒரு பில்லே போட்டு கையில கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாரு. கடைசி 120 நார்மல். கரெக்டா 120 இருந்துச்சு. பாவக்காய் மட்டும் கிடையாது. சுண்டத்தை சாப்பிடணும். அதாவது பாவக்காய் வந்து வெறும் கசப்பு போட்டு தான் இருக்கு. துவப்பு சேர்க்கணும். நம்ம வந்து உப்பு, உரப்பு, புளிப்பு, கார்ப்பு சேர்ப்போம். ஆனா இனிப்பையும் சாரி கசப்பையும் துவப்பும் சேர்க்க மாட்டோம். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நல்ல பாவக்காய் ஜூஸா அடிச்சு குடிக்கிறாங்க. அந்த துவப்புக்கு என்ன செய்யறது? பொரிச்சு சாப்பிட்டாலுமே அது வெறும் கசப்பு போட்டு தானே இருக்கு. அதுக்கு சொல்றேன். அது மட்டும் சாப்பிட்டாலும் சுகர் குறையிறது வாய்ப்பு கிடையாது. துவப்பும் சேர்க்கணும். எல்லாத்தையும் நல்லது. அதுலேயும் தெரியாது பார்த்தீங்கன்னா உப்பை நிறைய போட்டு விட்டுறாங்க சொல்றதுல. அப்படி உள்ளதும் சாப்பிட அப்படி உள்ளதும் வாங்கக்கூடாது. வாங்கி நம்மளே தயார் பண்ணணும். சரி. அப்படி கண்ணலை கரும்பூரிய தேரலை எங்க சிவபெருமான் வந்து இனிப்பு தித்திப்பானவர். எங்க சிவபெருமான் தேனாய் நமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான். கரும்பூரிய கரும்புச்சாறு எப்படி இனிக்கும், அதுபோல எங்க சிவபெருமானை நினைச்சா இனிப்பாரு, கண்டா இனிப்பாரு, அவரை பார்த்தா இனிப்பாரு, அவரை நினைத்தால் இனிப்பாரு, எப்போதும் இனிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு. நினைந்தரும் காண்தரும் பேசுந்தரும் எப்போதும் அனைத்தலும் உள்நக ஆனந்த தேன் செய்யும். அந்த உடம்புல அப்படியே நாடி நரம்புகள்லாம் கலைச்சு இறைவனை நினைச்சா அந்த உணர்வு நமக்கு வரணும். அந்த நினைப்பு இருந்தால் தான் நமக்கு வேற எந்த நோயும் வராது. சாமி எந்த நேரம் நினைந்து கொண்டே இருந்தால் நோய் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. மனம் முழுவதும் சாமிகிட்ட ஒன்றிட்டா நமக்கு நோய்கள் வராது. கண்ணலை கரும்பூரிய தேரலை மின்னனை மின்னனைய உருவனை. சாமி மின்னல் போன்ற ஒளியை உடையவர். அது மட்டுமா ஒளி உடையவர்? அவரு சுயம் பிரகாசம், எல்லாம் பரஞ்சோதி சாமி. அத சுந்தரம் சாமியும் நல்லா பாடியிருப்பார். திருவும் வைப்பொருளும் செல்வம் எனக்கு உன் சீருடை கலல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் முருகவர் சோலை சூழ் திரு முல்லை வாயிலாய் திருப்புகழ் வெறுப்பால் பாடி அடியன் படுதியர் கலையாய் பாசுவதா பரஞ்சுடரே அப்படிங்கிறாரு சுந்தரம். கூடிய லயம் சதிவிளையாமை கொடியடை உமையவளுக்கான ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குட்டா என்று தேடிய வானோர் சேர் திரு முல்லை வாயிலாய் திருப்புகழ் வெறுப்பால் பாடி அடியன் படுதியர் கலையாய் பாசுவதா பரஞ்சுடரே. சாமி ஒளியுடைய. இப்பெல்லாம் எல்லாரும் தியான கிளாஸுக்கு போறாங்க. அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், தியான கிளாஸ்ல அப்படி என்னங்க சொல்லி கொடுக்காங்க, கொஞ்சம் சொல்லுங்க, விசேஷமா எதுவும் சொல்லி தராங்களா அப்படின்னு கேட்டேன். பூமி இருட்டு அப்படின்னாங்க. பூமி இருட்டா? ஏற்கனவே இருளதான் வந்திருக்கோம், மறுபடியும் இருளுக்குள்ளே போவா? இருட்டு தாங்க எங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுப்பாங்க. முதல்ல பூமி இருட்டுக்குள்ள போய் அதுக்கப்புறம் என்ன செய்ய, அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னும் சொல்லித்தரல. அதுக்கப்புறம் ஏற்கனவே இருள தான் வந்திருக்கோம், கேவல நிலைக்கு வந்திருக்கோம். மறுபடியும் சுத்தம் சேர்த்துட்டு போகணும். நம்ம பேரின் நிலைக்கு போகணும், சுயம் பிரகாஷ் போகணும். இப்ப இன்பம் துன்பம் ரெண்டே அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு காலத்துல நம்ம முழுக்க முழுக்க துன்பத்தையே அனுபவிச்சுட்டு இருந்தோம். இப்ப இன்பம் துன்பம் ரெண்டையும் அணிவிக்கிறோம். அடுத்து பேரின்பத்தை அணிவிக்கிறதுக்கு நம்ம தயாராகணும். அதுக்கு என்ன செய்யணும்? சிவபெருமான வழிபாடு செய்யணும். இங்க இருக்கிற காலத்துல என்ன செய்யணும்? அடியார் ஆணியர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை. இன்னும் போய் விளையாண்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அகல விடுமின் விளையாட்டு. செடிசேர் உடலை நீக்கி சிவலோகத்தையே நம்ம வைப்பார். கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பு. சிவபெருமான் எப்போது அழைப்பாருன்னு நம்ம என்ன செய்யணும்? எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்த வழி நடக்குன்னு சொல்ல முடியாது. இருக்கும்போதே சிவபெருமானை நல்லா வழிபாடு. கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பு. ஏன் அப்படின்னா அடியார் ஆணை எல்லோரும் வந்து உன் தாள் சேர்ந்தாருங்க ஒரு பாட்டுல. எல்லாரும் யார் அடியார் ஆயிட்டாங்களோ எல்லாரும் எங்க போயிடுவாங்க? சிவபெருமான் கிட்ட கண்டிப்பா போயிடுவாங்க. அடியார் ஆணி எல்லோரும் வந்து உன் தாள் சேர்ந்தாருன்னு ஒரு பாட்டுல சொல்றாரு. ஏன்னா அடியாருக்குரிய இலக்கணம் தான் என்ன? நம்ம எதுக்காக வருந்தணும் அப்படின்னா ஒரே ஒண்ணுக்காக தான் வருந்தணும். மற்றபடி இந்த உலகத்துல எனக்கு பெரிய துன்பம் தாங்க முடியலங்க, அந்த துன்பம் தாங்க முடியல, இந்த பேரைய தொல்லை தாங்க முடியல, பிள்ளைய தொல்லை தாங்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது.
நமக்கு ஒரே வருத்தம் என்னன்னா, யானேதும் பிறப்பெஞ்சன் இறப்பதற்கு என்கடவேன் மானேயும் பெருவேண்டேன் மண்ணாழ்வார் மதித்துமிரே தேனேயும் மலர்கொண்ட சிவனே என் பெருமானே என் மானே உன் அருள் பெரும் நாள் என்னால் என்றென்றே வருந்துவது. உன் அருள் எப்போ சாமி கிடைக்கும்? நான் அதுக்கு தான் ரொம்ப வருந்தேன். இப்படி ஞானிகள்லாம் எப்படி கேட்கறாங்க பாருங்க சாமி. சாமி நான் அந்த ஒண்ணுக்கு தான் ரொம்ப வருந்துறேன் அப்படிங்க. நாம எதுக்கு வருந்துவோம்? இந்த பிள்ளைய தொல்லை தாங்க முடியல சாமி அப்படின்ட்டு சாமிகிட்ட வந்து பன்றாடுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஓன்னு ரொம்ப அழுவாங்க. அதெல்லாம் நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கும். சில பேர் துன்பம் தாங்க முடியாம வந்து சாமிகிட்ட வந்து முறையிடுவாங்க. அதையும் சாமி ஏற்று அருள் செய்வார். ஏன்னா சாமி கருணாமூர்த்தி. ஏன்னா சிலவர் வந்து விபரீதமான முடிவெல்லாம் எடுத்துருவாங்க துன்பம் தாங்க முடியாம. அதுக்கு சாமிகிட்ட வந்து முறையிட்டாலும் சிலவர் என்ன பண்ணி வருவாரு, அதை நீக்குவாரு. அப்ப நம்ம எதுக்காக வரதுன்னு அப்படின்னா, எப்பொழுது இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்று அந்த ஒரு வருத்தம் தான் இருக்கணுமே தவிர வேற எதையும் கண்டு வருத்தப்படக்கூடாது. எது தெரிந்தாலும் எது நடந்தாலும் சிவபெருமானுக்கு தெரியாம நமக்கு ஒன்று நடக்காது. அதுல மட்டும் கான்செப்ட் கரெக்டா வச்சு புரியுது உங்களுக்கு? இப்ப நமக்கு ஒரு துன்பம் வருதா, ஏதோ நம்ம தீங்கு செஞ்சிருக்கோம், சாமி அதை கொடுத்துருக்காரு. இப்ப நம்ம சந்தோஷமா இருக்குமா, ஏதோ நல்வினை செஞ்சிருக்கோம், அதனால சாமி நமக்கு கொடுத்துருக்காரு. இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை ஒரே போல் பார்க்கக்கூடிய தன்மையோடு இருந்தோம் என்றால் நமக்கு இருவினை ஒப்பு வந்துடும். இருவினை ஒப்பு வந்துருச்சுன்னா மல பரிபாகம் சத்தினி பாகம் அருள் உடம்பா மாதிரி ஞானம் வந்து ஞானத்தை கொடுத்தால் என்று மோட்சம் கூடாது. அப்போ ஞானம் வர்ற வரைக்கும் நாம பிறவி வந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போதான் அந்த ஞானம் வரும்னா அதுக்கு நூலறிவு கொண்டு நுழையணும். நூல்னால படிக்கணும், படித்து விஷயத்தை கேட்கணும், அதுக்கப்புறம் தெளியணும், அப்புறம் நிட்டை கூடணும். கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடணும். அப்படின்னா தான் அந்த ஞானம் வரும். அதுதான் யார் பெரியவர் அப்படின்னாரு ஞானசம்பந்த பெருமான் அழகாக சொன்னார். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்களல் கையால் தொழுதேத்த பெற்ற மூந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. கற்றல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் உடையவர்களே பெரியவர்கள். இப்ப கற்றல் கேட்டல்னு சொல்றாரு. கற்றல் கேட்டல் உடையவர் பெரியவர்னா அப்ப அதுக்கு அடுத்தது நம்ம சேர்த்துக்கிடணும். கற்றல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல் உடையவர்களே பெரியவர்கள் அப்படின்னு எடுக்கணும். ஏன் அப்படின்னா பாடல்களை ஒரு குறிப்பிட்டு தான் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே அவங்க வந்து விரிச்சு போய் பாட முடியாத நிலையில இருக்கும். அது இலக்கண பிழையாயிரும். அப்படி எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்தோம்னா இலக்கண பிழையாயிரும், பாடல் தவறாயிரும். அதனால அவங்க குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில்னு மாணிக்கவாசகன் சொல்றாரு. ஆக்குவாய் சொன்னாரு, அழிப்பாய் சொன்னாரு, போக்குவாய் சொன்னாரு, புகுவிப்பாயின்னு சொன்னாரு. சார் பரவாயில்லையே எல்லாம் முடிஞ்சு அவருடைய சரி என்ன 4 சொன்னாரு. ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் 4 சொன்னார். ஒன்றும் சொல்லலை, மறைத்த தொழிலே சொல்லலை. ஏன் அப்படின்னா அந்த மறைத்த தொழில் 4லையும் படைத்தலும் காத்தலும் அழித்தலும் மறைத்தலும், மறைத்தல் மூலியமாக தான் எல்லா காரியமும் சுவாமி செய்யறாரு. படைத்தல் மறைமுகமாக தான் செய்யறாரு, காத்தல் மறைமுகமாக தான் செய்யறாரு, அழித்தல் மறைமுகமாக தான் செய்யறாரு, அருள் செய்வதும் மறைமுகமாக தான் அருள் செய்யறாரு. நமக்கு தோன்றா துணையா இருந்து பெருமான் நமக்கு காட்சி நமக்கு ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு துணை செய்கின்றார். இப்போ ஒவ்வொரு நாளும் நம்மளை காலைல எந்திரிச்சதுல இருந்து இரவு வரைக்கும் யார் காப்பாத்துறா? நானே பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய குற்றம் ஆயிரும். யார் காப்பாத்துறா? சாமி தான் மறைமுகமா இருந்து தோன்றா துணையா இருந்து நமக்கு காப்பாத்துறாரு. ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் 3ஆம் உலகம் படைத்து வந்தான் மன துள்ளிருக்க ஏன்றான் இவை அவருக்கு அன்பன் திருப்பாதிரி புடியோர் தோன்றா துணையாய் இருந்தான் தன் அடியவங்களுக்கு. என்ன சாணும்? சரி, தோன்றா துணையா இருந்தனன் தன் அடியவங்களுக்கு. யாருக்கு? தன் அடியவங்களுக்கு சிவபெருமான் தோன்றா துணையா இருந்தார். எப்படி இருப்பாருன்னா தந்தையா இருப்பாரு, தாயா இருப்பாரு, அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரோரும் நீ துய்ப்பனமும் உய்ப்பனமும் தோற்றுவாய் நீ துறையாய நெஞ்சு துறப்பிப்பாய் நீ இப்பொன் நீ இம்மணி நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏறுன்ற செல்வன் நீயே என்று சொல்வதற்கு நாங்க இந்த மாதிரி தோன்றா துணையா நமக்கு இருப்பாரு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த தாய் அப்படின்னாதான் தெரியும். ஆனா நமக்கு ஒவ்வொரு பிறையும் தொடர்ந்து தாயா வந்து நமக்கு தோன்றா துணையா இருந்து அருள் செய்வது சிவபெருமான் தான் என்பதை நம்ம மறந்துடும். புரியுதா? அது ஒவ்வொரு நிலையும் நமக்கு துணை செய்யறாரு. கண்ணலை கரும்பூரிய தேரலை மின்னனை மின்னனைய உருவனை
பொன்னனை மடி குன்று பிறங்கிய என்னனை நீ நான் மறக்கிற்பனே. சாமி பொன்னார் வேணியன். ஆனா பொன்னார் வேணியனா சாமி பொன் போன்று இருப்பாரா? செவந்திருப்பாரு. பவளம் போன்ற சிவத்தினத்தையுடையவர. ரெண்டாவது பொங்கு அடல் ஒருவனா இருப்பாரு. இப்பதான் எல்லாரும் நினைச்சாங்க வந்துட்டீங்க. வேலைக்கு போயிருந்தீங்களா சார்? வேலைக்கு போயிருந்தீங்களா? சரி. அப்ப சாமி வந்து பொன்னார், அதை சுந்தரம் சாமியில் அழகா பண்ணார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசித்து பின்னார் செஞ்சடைவேல் விழில் கொன்றை மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேன். இப்படி வர்றாங்க சாமி. நம்ம திருச்சியில் இருப்பாருங்க. திருச்சியில் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவர் திடீர்னு உறங்கிட்டு இருக்கார். சுந்தரம் சாமியில் இப்படி உறங்கிட்டு இருக்கார். திடீர்னு சாமி கனவுல வர்ற, மலபாடி வர மறந்தனையோ அப்படிங்கிறார் சாமி. சுந்தரம் சாமியில பார்த்து சொல்றாரு, மலபாடி வர மறந்தனையோ அப்படி. என்ன சாமி இப்படி சொல்லிட்டு இந்த வாரம் அப்படின்ட்டு ஒருவரும் போயிட்டார். போய் அங்கே போய் இந்த பாட்டை பாடுறாரு. அண்ணே உன்னை எல்லாம் இனி யாரை நினைக்கேனே. அவருக்கு சாமி கனவுல சொன்னதுக்கு இவர் அதுக்கு தகுந்த மாதிரி பாடல் பாடுறார். எப்படிப்பட்ட ஒரு பொன்னார் பொன்னார் வேணியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் விழிகொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. கீழார் கோவணமும். சாமி உனக்கு அந்த கோவணம் தானே சாமி இருக்கு. சுந்தரம் சாமி கீழார், கீழ்னா அந்த பெல்ட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோவணத்தை மாட்டுறதுக்கு ஒரு பெல்ட். கீழார் கோவணமும் திருநீருமை பூசி உந்தன் தாளே வந்தடைந்தேன் தலைவா என்னை ஏற்றுக்கொள் நீ வாழார் கன்னி பங்கா மலபாடியுள் மாணிக்கமே ஆளாய் நின்னை எல்லாள் இனி யாரை நினைக்கேனே. அருமையான பாட்டு. இந்த பதியத்தெல்லாம் நீங்க பாருங்கன்னா தேனாய் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் அப்படி தித்திப்பார். ரெண்டாவது பாடும்போது உணர்ந்து பாடணும். சிவபெருமானை உணர்ந்து. கீழார் கோவணமும் திருநீர். சாமி இப்படி திருநீர் பூசியிருந்தாருன்னா எப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க சிவபெருமானுடைய படத்தை நீங்க வந்து திருநீர் பூசுற மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க, நாமம் போட்ட மாதிரிலாம் வைக்கிறாங்க சிவபெருமானை. அப்படி வைக்கலாமா சொல்லுங்க? சாமி நெற்றிய திருநீர் பூசுற மாதிரி தான் வச்சு பார்க்கணும். சுந்தரம் சாமி அழகத்துல கீழார் கோவணமும் திருநீர் பூசி உந்த தாளே வந்தடைந்தேன் தலைவா என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் பாலா கன்னி பங்கா மலபாடியில் மாணிக்கவே ஆளாய் நின்னையெல்லாம் இனி யாரை நினைக்க. ஒன்னை நினைக்கவும் நான் சாமி, வேற யார் சாமி நினைக்க. நான் எந்த தன்மையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாது. நான் வேற எந்த தெய்வத்தையும் கனவுல கூட நினைச்சது கிடையாது. யாரையும் வாயால கூட சொன்னது கிடையாது. மீளா அடிமை. மீளா அடிமைனா வழி எல்லா பேருமே சிவபெருமானுக்கு அடிமைத்தனம் பூண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே அவ பாட்னார் எழுதுல ஓலையில் எப்படி எழுதியிருக்காரு, நானும் எனது வழி சந்ததியினரும் நானும் என்னுடைய வழி சந்ததியினரும் இந்த வெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு வழி அடிமை அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது மீளா அடிமை, என் குடிகள் முழுவதும் உனக்கு அடிமை அப்படின்னு சுந்தர மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாயே மூலாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன ஆள் பாலாங்கிருப்பி திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. அப்ப அந்த பாட்டுல பாடும்போது சாமி என்ன சொல்றாரு, சாமி நான் எனக்காகவா கண்ணை கேட்டேன், அது கண் வேண்டி பாடின பாரு. நான் எனக்காக சாமி கண்ணை கேட்டேன், உன் வசந்த உற்சவத்தை பார்க்க வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். நான் வேற எதுக்காக ஆசைப்பட்டேன்னா
மற்றை கண்தான் தாராது ஒளிந்தாள் வாழ்ந்து போதீரே. குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கினீர். என் கண்ணை இப்படி எடுத்துட்டிய சாமி, என் கண்ணை கொத்தையாக்கிட்டே அப்படின்ட்டாரு. அப்படி சொன்னதும் சாமி அடுத்த நிமிஷமே எனக்காக நான் வேண்டல, உன் வசந்த உச்சத்தை காண்றதுக்காக தான் நான் சத்தியத்தை மீறினேன்னு சொன்னதும் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. நான் அதுக்காக தான் நான் மீறி வந்தேன்னு சொன்னதும் உடனே சாமி என்ன பண்ணாரு, உனக்கு 3 கண் இருக்கா இல்லையா சாமி அப்படின்னாரு. 3 கண் இருக்கா இல்லையா சாமி, முக்கன் பெருமான் தானே சாமி, அந்த 3 கண்ணில் உன்னை கொடுத்தா என்ன அப்படின்னு உடனே சாமி அடுத்த வருஷமே கண்ணை கொடுத்து. சாமி கருணாமூர்த்தி. இப்ப உடனே கண்ணை கொடுத்தாலும் இந்த பதிவு நமக்கு கிடைச்சிருக்காது. அந்த பாட்டு படிச்சு முடிச்சதுக்கப்புறம் சாமி கண்ணை கொடுக்குறாரு. அதே கூட்டாளிவர் பாட்டு படிச்சதுமே சாமி கொடுத்துப்பாரு, வயிற்றுவலி நீக்கிருப்பாரு. இல்லைன்னா மீதி 10 பாட்டு கிடைக்காம போயிரு. அதனால 10வது பாட்டுல கொடுக்கும். அதே போல இந்த பதியத்தை பாடி முடிச்சது சுந்தரம் சாமிகளுக்கு சாமி. அப்படி பொன்னனை மணி குன்று பிறங்கிய, அப்படிப்பட்ட பொன்னார் மேனியனாக திகழக்கூடிய மணி குன்றில் இருந்து அருள் செய்யக்கூடியவராக, எனக்கு உள்ளவனாக, என் உள்ளே இருந்து உயிருக்கு உயிராக இருந்து அருள் செய்வனாக விளங்கக்கூடிய எங்கள் சிவபெருமானை நான் எப்படி மறப்பேன்? நான் மறக்க நினைச்சாலும் எங்கள் சிவபெருமான் என்னை மறக்க விட்டுருவாரா அப்படிங்கிற. மறக்கிற்பனே அப்படிங்கிற. இப்போ நீங்கள் என்னைக்கு அடியார் ஆகிட்டீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் சிவபெருமானை மறக்கவே முடியாது. அவர் உங்களை நினைக்க வச்சுருவாராம். மறக்க நினைச்சா கூட நீ நினைக்க விட்டாய் அப்படிங்கிறாரு திருவிசைப்பான். நான் மறக்க நினைச்சாலும் முடியாது. மறக்கிற அளவுக்கு சாமி வைக்கவும் மாட்டார். அடியார் திருக்கூட்டத்திலேயே நம்மளை இணைத்து நல்லா வழிபாடு பண்ண வச்சுருக்காரு. யாரு? நமது சிவபெருமான். சரி, இப்போ நம்ம இதுக்குள்ள போயிடுவோம். சென்ற முறை மேரு கைலாயத்தை பற்றி பார்த்தோம், மேரு மலையை பற்றி பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க. கடைசி ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் உலகம் வரைக்கும் பார்த்தோம். ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் உலகத்துல ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் புலித்தோல் அணிந்து இருக்கக்கூடிய பெருமான். இப்படி தவக்கோலத்தில் இருக்கிறவர் தான் நம்ம உயிர்களின் தந்தையாக விளங்கக்கூடியவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது சித்தாந்தம் படித்தாதான் புரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன். ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் ஸ்ரீ கைலாயம் பேர். அங்கே சிவபெருமான் வீட்டிலிருந்து அருள் செய்வார். அங்கே எண்ணில்லாத சிவ கணங்கள் எல்லாம் இருப்பார்கள். அங்கே தான் கைலாய வாத்தியம், குடமுலா நந்தி எல்லாமே ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் உலகத்தில் தான் இருக்கும். அங்கே தான் அதிகார நந்தி யோசிப்பார், பெரம்பு வைத்திருப்பார். இப்போ ஒரு கோயில் எத்தனை நந்தி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? 7 வகை நந்தி. அதில் எல்லாரும் இந்த பிரதோஷம் பண்ணும்போது இதுதான் அதிகார நந்தி நினச்சிட்டு அதிகார நந்தி பாட்டை இதில் படிக்கிறாங்க. ஆனால் இது ஆண்ம நந்தி. அதிகார நந்தி கோயிலுடைய முன் வாசல்ல முன்னாடி இருக்கவர். இந்த இடத்துல நீங்கள் அதிகார நந்தியும் சுயஞ்ச தேவியாரும் இருப்பதாக பாவித்து கொண்டுதான் அங்கனன் கையில காக்கும் அகம்படி தொழுமின்மை கொண்டு நம் மரபிற்கெல்லாம் முதல் குரு நாதனாகி பங்கையத்து வளனாரும் வேத்தரவடை பொறுத்த செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி அப்படிங்கிற பாட்டை பாடிட்டு வரணும். நந்தியம் பெருமானுக்கு தனியா பாடல் இருக்கு. அப்புறம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் தந்ததிக்கு ஒரு விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவூர்துறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதம். அந்த சைலாதி மரபு எதுன்னா நந்திய பெருமானுடைய மரபு. நாம வர்றதுன்னா கைலாய பரம்பரை. நம்மெல்லாம் சிவபெருமான்றது நேரடியாக வரக்கூடிய பரம்பரை. சைலாதி மரபு அப்படின்னா நந்திய பெருமானுடைய மரபு. அந்த பாடலை பாடிட்டு உள்ள போகலாம். அதிகார நந்தி எங்க இருப்பாரு? அந்த கன்னி விநாயகர் இருக்கார் பாருங்க. சாமி சன்னதிக்கு முன்னாடி விநாயகர் முருகர் இருப்பாங்க. அந்த சன்னதி உள்ள நுழைஞ்சதுமே சூரியன் பக்கத்துல, இந்த பக்கம் சந்திரன் இருப்பாரு, இந்த பக்கம் சூரியன் இருப்பாரு. சூரியனுக்கு பக்கத்துல அதிகார நந்தீஸ்வரரும் சேஞ்சதேவியாரும் இருப்பாங்க. கணவன் மனைவியும் இருப்பாங்க. நந்திய பெருமானுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சா சிவா? ஒரு இடத்துல சொல்லி பண்ணிட்டு கல்யாணம்லாம் ஆயிடுச்சா சிவா? அவரு அப்ப தவம்லாம் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சிலது. அவருக்கு கல்யாணம் உண்டு. நம்ம மலைப்பாடியில வச்சுதான் திருமணம், திருமலைப்பாடியில வச்சுதான் திருமணம். அவங்க அப்பா யார் தெரியுமா? நந்திய பெருமானுடைய அப்பா யார் தெரியுமா உங்களுக்கு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நந்திய பெருமானுடைய அப்பாவை சொல்லியிருக்கேன். கரெக்டாக சொல்லுங்க யாராவது. நந்திய பெருமானுடைய அப்பா பெயர் சிலாதர முனிவன் சொன்னேன்ல. சிலாதர முனிவன் சொன்னேன் ஏற்கனவே. சிலான்னா கல்லுன்னு அர்த்தம். ஒரு கல் எடுத்து வாயில போட்டாதான் அவருக்கு பசி அடங்கும். எதுக்காகனா முற்பிறவில அடியார்கள் இலையில சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது
விளையாட்டா எடுத்து கல்லை தூக்கி போட்டு சிலாதர முடியாது. அதான் அடியார்களுக்கு உணவு கொடுக்கும்போது நல்ல சுத்தமான உணவாக கொடுக்கணும். கல் எதுவும் இருக்கக்கூடாது. தரமில்லாத அரிசியை வாங்கி வச்சிடக்கூடாது. உயர்ந்த அரிசியை வாங்கி சாமி அடியார்களுக்கு படைக்கணும். ஏன்னா ஒரு கல் இருந்தாலும் அந்த கல்லை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பிறப்பு வரும். அது மாதிரி அவர் ஒவ்வொரு கல்லாக எடுத்து சாப்பிட்டாதான் அவருக்கு பசியே அடங்கும். அப்படி தவம் இருப்பார். தவத்தை களைஞ்சதும் பசிக்கும். உடனே ஒரு கல் எடுத்து வாயில போடுவார், பசி அடங்கி. அவர் யாரோட அப்பா? நந்திய பெருமானுடைய அப்பா. அதுக்கப்புறம் இவர் தவம் செய்து சிவபெருமான் அவர் அப்பா எப்படி சொல்லி கொடுத்துருப்பாரு யோசிச்சு பாருங்க. நந்திய பெருமானுக்கு சின்ன பிள்ளையிலேயே நல்லா சிவபெருமான் தான் முழுவதற் பொருள், அவரை நோக்கி தவம் செய்வாயாகன்னு சொன்னதும் 100 ஆண்டு திருவையாறில் தவம் செஞ்சு அதுக்கப்புறம் சிவபெருமான் அதை வச்சு அவருக்கு கோயில் அது கைலாய மலையில் அதிகார நந்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை சிவபெருமான் கொடுத்தார். சிவபெருமானுக்கு என்னென்ன இருக்கோ அத்தனை அதிகாரமும் நந்திய பெருமானுக்கு உண்டு. இவரும் மான்மலு வச்சிருப்பாரு. சிவபெருமான் எப்படி மான்மலு வச்சிருக்காரோ அதே போல நந்திய பெருமானும் மான்மலு வைத்திருப்பார். சார் அதனாலதான் அதிகார நந்தின்னு பேரு. அந்த நந்திக்கு என்ன பேரு? சிவபெருமானுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்ததுனால அவருக்கு அதிகார நந்தி என்று பேர். அப்படி அந்த 24 தத்துவத்தை இந்த 24 தத்துவம் போயிடுச்சு அப்படின்னா நாம இந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் உலகத்துல போய் இருப்போம். அங்க சிவபெருமான் நமக்கு பாடத்தை போதித்து அதுக்கு மேல அனந்த தேவர் உலகத்துக்கு நம்மளை அனுப்பி விடுவார். அங்க போய் ஒரு 7 தத்துவம் கட்டாகும். அதுக்கப்புறம் தான் சுத்த சிவத்துட்டு நம்ம போக முடியும். சுத்தமாயா போனத்துல போய் சிவபெருமானே அறிவோடு அறிவாக கலந்து நமக்கு நேரடியாக நமக்கு உபதேசம் செய்வார். அதுக்கு முன்னாடி அடிப்படையே நம்ம இங்க இருக்கவே சிவா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நீங்களும் வந்து என்ன சிவா இங்க பரிச்சை முடிச்சா? அப்ப ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் ஸ்ரீ கைலாயம் பேரு. மகாமேருவின் அடியில் 24 தத்துவம் என்னென்ன எதுனா பஞ்சபூதங்கள் 5 மண் தத்துவத்திலேருந்து, அதுக்கப்புறம் கண்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, அதுக்கு மேலே 5 பொறிகள் 5 புலன்கள் சுவை ஒளி உரு ஓசை நாட்டம், அது ஒரு 5 எவ்வளோச்சு 20 ஆச்சா. அப்புறம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இந்த 24 தத்துவம் கட்டாயிருச்சுன்னா அதுலேருந்து நம்ம விலகிட்டோம்னா எங்கே போவோம்னா ஸ்ரீகண்ட பரமேஸ்வரருடைய உலகத்துக்கு போவோம். அதுக்கு மேலே 7 தத்துவத்தில் காலம் நீதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை என்கின்ற இந்த 7 தத்துவத்தில் அறிவு இச்சை செயல்பட்டு இங்கே வந்து மும்மலம் இருக்குது. மும்மலத்தில் 1 கட்டாயிரும், 2 மலம் இருக்கும். 2 மலம் உடையவர்கள் அனந்த தேவர் உலகத்துக்கு போவாங்க. அங்கே 1 கட்டானதுக்கப்புறம் ஒரு மலம் மட்டும் இருக்கும், ஆணவ மலம் வாசனை மட்டும் இருக்கும். அவங்க எங்கே போவாங்க? சுத்தமாயா போனதுக்கு போய் அங்கே சிவபெருமானை சுத்த சிவமே நேரடியாக இருந்து அந்த ஆன்மாவினுடைய அறிவில் புகுந்து அறிவுக்கு அறிவாக விளங்கி அவர்களுக்கு ஞானத்தை போதித்து மோட்சத்தை தந்தருள்வார். அங்கே போனவங்க பிறவிக்கு வரமாட்டாங்க. அனந்த தேவர் உலகத்துக்கு போனாலும் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் உலகத்துக்கு போனாலும் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்தவர் சுந்தரம் சுவாமிகள், ஞான சமுத்திர பெருமான் போன்றவர்கள்லாம் அங்கிருந்து வந்து நமக்கு ஞானத்தைலாம் போதிச்சிருக்கணும். சிறப்புறம் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் உலக வரைக்கும் பார்த்தோம். இவ்வாறு கூறிய மகாமேருவின் அடிவாரத்தில் 4 திக்கிலும் அம்மகாமேருவுக்கு உறுதி நிமித்தமாக விட்கம்பை சைலம் 4 உண்டு. அங்க 4 வகையான மலைகள் உண்டு. கீழ்த்திசையில் 16,000 யோசனை உயரம் மந்திர பர்வதம் ஸ்வேத நிறமாய் பூமிக்குள் 8,000 யோசனை தூரம் மேலே 42,000 யோசனை உயரமும் உடையது. ஒவ்வொரு மலையும் பாருங்க எவ்வளவு உயரமும் யோசனை தூரம். அந்த மகாமேரு அடிவாரத்துல இத்தனை யோசனை தூரத்துல ஒவ்வொரு உலகமும் இருக்கு. எங்க ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் உலகத்துக்கு கொஞ்சம் அடியில 4 திக்கிலுமே சிவபெருமான் இருக்கக்கூடிய 4 திக்கிலுமே அடிவாரத்துல உறுதி நிமித்தமாக கீழ்த்திசையில் 16,000 யோசனை மந்திர பர்வதம் என்கின்ற மலை. அது எப்படின்னா சுவேத நிறமாக விளங்கும். சுவேத நிறம்னா என்ன 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 கலர்ல இருக்குன்னு பார்ப்போம். ஸ்வேதம் நிறம்னா வெண்மை நிறது. பூமிக்குள் 8,000 யோசனை மேலே 42,000 யோசனை உயரம் உடைத்தாய் இருக்கும்.
தென் திசையில் கனமயமான கந்த மானகிரி. முதல்ல என்ன சொன்னோம்? கீழ் திசையில என்ன மலை? மந்திர பர்வதம். அதுக்கு கொஞ்சம் தென் திசையில கனமயமான கந்த மானதகிரி என்கின்ற மலை. மொத்தம் 4 இதுல ஒன்று. எல்லாமே சுவாமியுடைய ஏற்கனவே சென்ற முறை என்ன பார்த்தோம்? கீழ் நோக்கி இருக்கக்கூடிய உலகங்களை முழுவதும் பார்த்தோம். அதர உலகம், சுதல உலகம், தராதல உலகம், ரசாதல உலகம், மகாதல உலகம், ஆதாள உலகம் வரைக்கும் பார்த்தோம். அதுல எத்தனை வகையானலாம் இருந்தது, அது ஒவ்வொன்று எத்தனை யோசனை உயரம் இருந்தது, அங்க யார் யாரெல்லாம் வசிச்சாங்க அப்படிங்கலாம் பார்த்தோம். இப்போ வந்து கைலாயமலையில போய் மகாமேருவில் ஸ்ரீகண்ட பரமேஸ்வர பிரம்ம உலோகம் போய் விஷ்ணு லோகம் போய் ஸ்ரீகண்ட பரமேஸ்வர உலகம் போய் அந்த போனதுக்கு நேராக கீழே யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது பார்த்தா இந்த மலைகள் எல்லாம் மந்திர பர்வத மலையும், தென் திசையில கனமயமாக மானதகிரி, கந்த மானதகிரி, அங்கதான் முருகப்பெருமான் இருப்பாரு. கந்த மானதகிரி இருப்பாருங்க, அங்கதான் சாமி முருகப்பெருமான் அங்கதான் இருப்பாரு. இது எல்லாமே கைலாயத்துல தான் இருக்கு. இந்த சைடு விநாயகர் பெருமான் இருப்பாரு, இந்த சைடு முருகப்பெருமான் இருப்பாரு. அவங்க தனி உலகம் இருக்கும், கந்தலோகம் தனியா இருக்கும். அந்த கந்தலோகத்துலதான் ஞானசம்பந்த பெருமான் இருந்தார். அவர் தான் பூலோகத்துக்கு வர வைத்து ஞானசம்பந்த பெருமாள் அவதரிக்க செய்து அதுக்கப்புறம் சாமி அந்த ஞானத்தை போய்த்து விட்டு மறுபடியும் சாமி கூப்பிட்டார். ஆனா முருகப்பெருமானாகவே சில இடத்துல வந்து அன்னைநாதர் பாடியிருப்பாரு. ஆனா அது உபச்சாரமாக சொல்லப்படுவது. ஏன்னா முருகப்பெருமானுக்கு பிறப்பிறப்பு கிடையாது. பெம்மான் முருகன், பிறவான் கிழவன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஞானசமுந்தர் தான், முருகர் தான் ஞானசமுந்தராக வந்தாரு. அவர் மேல கருவுல பிறக்க வேண்டியது இல்லை. அவர் கருவுல பிறந்து தானே வந்தாரு. ஞானசமுந்தர பெருமான் எதுக்காக வந்தாரு? வேத நீதி தலைத்தவங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை போலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீத வளவையல் புகழி திரு ஞானசம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான் சேக்கிழார் சாமி சொல்றார். அது மட்டும் கிடையாது, ஞானசம்பந்தர் எத்தனை இதுக்காக வந்திருக்கேன் பல இடத்துல சொல்லியிருக்கேன். அதாவது சைவமும் வைதிகமும் தலைத்தோங்க, தொண்டர்மனம் கடி சிறப்ப தூய திருநேற்றி நெறி என் திசையும் தனி நடப்ப அண்டர்களாம் அதிசயிப்ப அந்தனர் ஆகுதி பெருக வண்டமின் செய்தவும் நிரப்ப மாதவத்தோர் செயல் வாய்ப்ப திசை அனைத்தும் பெருமையெல்லாம் தென் திசை வெண்டேற மிகையுலகும் பிறவுலகும் வேதினியை தனிவல்ல அசைவில் செல்லும் தமிழ் விளக்கே அயல் விளக்கின் துறைவல்ல இசை முழுதும் மெய்யறிவும் இடம் கொள்ளும் நிலைபெறுக தாளுடைய படைப்பெண்ணும் தொழிற்தன்மை தலைவு பெற நாளுடைய நிகழ்காலம் எதிர்காலம் நவை நீங்க ஆளுடைய திருத்தோணி அமர்ந்த பிறான் அருள்பெறுக அவம்பெருக்கும் சண்பையிலே தாவில் சராசரங்கள் எல்லாம் சிவம்பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் என்று சேக்கிழார் சாமி சொல்றார். இப்படி எண்ணில்லாத அருக்கன் முதற்கோன் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க நல் வழியுடன் பேணிய நல்லோரை எல திருக்கிலரும் ஆதிரை நாள் திசை விளங்க. எல்லாம் உச்சத்துல இருந்துதான். அது திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தார். யாரு? ஞானசம்பந்த பெருமான். இன்னைக்கு என்ன நாள்? திருவாதிரை நட்சத்திரம். ஆமா, திருவாதிரை நட்சத்திரம் தான் கிடைக்குது. எல்லா நட்சத்திரத்தையும் விட்டு பார்த்தாங்க, எல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இது போனது இன்னும் வரவே இல்லை. அவ்வளவு பவர்ஃபுல்லு திருவாதிரை. அதனால தான் சிவபெருமானுக்கு அந்த நட்சத்திரத்தை உபச்சாரமா சொல்லுவாங்க. அப்பசாமி பாடலே பாரு, வேதநாயகன், வேதிய நாயகன், மாதிநாயகன், வேதநாயகன், வேதிய நாயகன், ஆதிநாயகன், ஆதிரை நாயகன்னே சொல்றாரு. ஆதிரை நாயகன்னா திருவாதிரைக்கே நாயகன் யாரு? சிவபெருமான். நீங்க யாரெல்லாம் திருவாதிரை நட்சத்திரம் கைத்துக்குங்க? யாராவது ஒருத்தர் கூட கிடையாதா? நீங்க திருவாதிரை நட்சத்திரம் பார்த்தீங்களா? கண்டிப்பா இருப்பாங்க, யாராவது இருப்பாங்க. அடின்னு கை தூக்கிறேன், அடின்னு திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமான் ஆதிரை நாயகன்னே பேர். நிறைய அருளாளர்கள்லாம் திருவாதிரை நட்சத்திரத்துல மோட்சம் அடைஞ்சிருக்காங்க. 63 நாயன்மார்களை பார்த்தீங்கன்னா நிறைய நாயன்மார். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம். சாமி வந்து வெப்பமா, அதனாலவே அந்த நட்சத்திரத்துக்கு வச்சிருப்பாங்க. சாமி வந்து ஜோதி பிளம்பு, அது மாதிரி இருக்கும் அந்த நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் வந்து அவன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரத்தெல்லாம் ஞானசம்பந்தர் வந்து அந்த பாட்டில் சொல்லியிருப்பாரு. 9 7 18 6 உடனாய நாட்கள் அவைதான். மற்ற நட்சத்திரத்தெல்லாம் சொல்லிட்டு மற்றதெல்லாம் உடனாய நாட்கள் அப்படின்றது. 9 1 10 மக நட்சத்திரம் பவர்ஃபுல்லு. 9 1 7 18 வந்து கேட்ட
எப்படி சொல்றாரு பாருங்க, எப்படி வச்சுட்டே இருப்பாங்க. நமக்கு அப்படியே கொட்டி கிடக்கு திருமுறைகள்ல. அதை எடுத்து நம்ம பருகணும். 9ஓடு 1 7, 9ஓடு 1 10 மக நட்சத்திரம், 10 9ஓடு 1 7, 18ஓடு 6, 18 கேட்ட நட்சத்திரம், 6 வந்து திருவாதிரை நட்சத்திரம். எப்படி சொல்றாரு பாருங்க. உடனாய நாட்கள் அவைதான், ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே. இந்த பவர்ஃபுல்லா நட்சத்திரம்னா அடியார்களுக்கு நல்லதே செய்யும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிறார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உஷ்ணம் தாங்க முடியாம அங்கங்க பொத்து 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 வெடிக்கும், பார்த்துருக்கீங்களா? என்ன காரணம்? அந்த நட்சத்திரத்தை பிறந்தாங்கன்னா உடம்பு சூடு பயங்கரமா இருக்கும். ரெண்டாவது, பகல்ல பிறக்கிறது இருக்கு, இரவுல பிறக்கிறது இருக்கு. சில பிள்ளைகள் இரவு பிறக்கும், சில பிள்ளைகள் பகல்ல பிறக்கும், அதுவும் இருக்கு. பகல்ல பிறந்தது பூராமே உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கும். இரவு பிறந்த குழந்தைகள் பூரா பாருங்க குழு 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 குழுன்னு இருக்கும். அந்த குழந்தைகள்லாம் எதுவும் வரையில என்ன செஞ்சாலும் அது சூடே இருக்காது, குழு குழுன்னு இருக்கு. இங்க இரவு பிறந்தவன கை தூக்குங்க. இரவு நான் பிறந்தீங்க. ஒருத்தர் எல்லாரும் பகல்ல தான் பிறந்திருக்கீங்களா? எல்லாமே பகல்ல தானா? யாருக்குங்க எங்களுக்கு தெரியும்? எங்க முன்னோர்கள்லாம் எழுதி வச்சாதானங்க எங்களுக்கு தெரியும். அப்படி யாருமே தெரியாதா? சுத்தம். ஒருத்தர் கூட தெரியும். நீங்க பகல்ல வந்து தெரியாதா? எத்தனை மணிக்கு வந்து கூட தெரியாதா? காலையில சாயங்காலம் 5:30 அடி இருக்கா? அதிகாலையில் 5 மணிக்கு அடி. ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும். வீட்டுல வந்து நான் எப்பங்க பிறந்தேன், வீட்டை உங்க அம்மா உட்கார வச்சு நான் என்னுடைய வரலாறை போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்க வரலாறே தெரியாம இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க. சரி, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, நான் சின்ன பிள்ளைல என்னென்ன அட்டூழியம் பண்ணேன், எனக்கு அதை கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வீட்டுல பெற்றோர்கள்லாம் கூப்பிட்டு, நீ ஆடுனியே ஆட்டம். எங்க அம்மா அடின்னு சொல்லுவாங்க, நீ ஆடின ஆட்டம் கொஞ்சம் நிச்சயமாடா, என்ன பாடுபடுத்தினடா, உன்னை நான் வயிற்றுல சுமக்க முடியும், நான் பட்ட பாடு அப்படிவாங்க. அப்படியாவா? அந்த அளவா நான் பாடுபடுத்துறேன் அப்படின்னு. பரவாயில்லடா, அப்படிலாம் ஆனதுக்கு உன்னை சாமி இப்படி நல்லா அடக்கி ஒடுக்கி மடக்கி வச்சிருக்காரா அப்படின்னா. அது ஆடினவங்க பூராமே பின்னாடி அடக்கி உட்காந்துருவாங்க. அப்படிதான். சரி, என்ன அப்படி சாமி அப்படிதான் செய்வாரு. ரொம்ப ஆடினாங்களாகும் அடக்கி ஒடுக்கி மடக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சுருவாரு. அதே மாதிரி இப்போ சாமி புராணம் பேச உட்கார வச்சுட்டாரு சாமி திருவிழால. எதுவுமே செய்யாம வராது, நல்லா தெரியும். எதுனாலும் செஞ்சு வச்சிருந்தா தான் வரும், செய்யலைன்னா வராது. இப்போ சொற்படி கேட்குற கூட நீ ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கீங்க, அதனாலதான் இப்படி உட்காந்து கேட்குறீங்க. இல்லைன்னா கேட்க முடியாது. நீ உங்களால உட்கார முடிக்கிறீங்க, 1 மணி நேரம் உட்காரவே முடியாது யாரால சொற்பொழி கேட்கறதுக்கு. அந்த இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே உட்காந்து கேட்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி இப்படி அப்படியே சிவா அப்படின்ட்டு அப்படியே முற்கூறிய அளவுடன் வடதிசையில் மாதலை வித்து நிறம்போல் பாருசு வரிகிரி, பாருசு வகிரி அப்படிங்கிற ஒரு மலை இருக்கு. அது எத்தனை யோசனை தூரம்னா 8000 யோசனை தூரம், மேலகணம் 16,000 யோசனை உயரமும் இருக்கும். 8000 யோசனை தூரம் அது உயரமும், 16,000 யோசனை அகலமும் இருக்கும். அம்மலை உச்சிகளில் 4 தருக்கள் நிற்கும். அந்த 4 திசையிலையும் 4 மரங்கள், தருக்கள்னு மரம்னு அர்த்தம். 4 வகையான மரங்கள் அந்த மேரு மலைக்கு கீழே. இந்த 4 திசையிலையும் அந்த மேரு மலைகளும், அந்த மலைகள்ல ஒவ்வொரு தருக்கள் இருக்குமா. அதுல கிழக்கு முதல் உத்தமமாகிய உயர்ச்சியுடைய கடம்பு மரம் இருக்குமா. எதுல? கிழக்கு திசையில. அதே கிழக்கு திசையில உத்தமமாக உயர்ச்சியுடைய கடம்பு மலர்களும் நாவல் மரமும் அரசு மரமும் ஆலமரமும் விளங்கும். அதனுடைய கீழ் திசையில். நம்ம இங்கதான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அங்கேயும் இருக்கு, மரங்கள்லாம் இருக்கு. ரெண்டாவது, மரங்கள் வந்து எதை கொடுக்கும் அப்படின்னா குளிர்ச்சியாகிய நமக்கு நிழலை கொடுக்கும். இப்ப யாருக்கு நிழல் வேண்டும் என்று நினைப்பு வரும் அப்படின்னா, வெயில ரொம்ப சுடுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க எதை தேடுவீங்க? ஏதாவது நிழல் இருக்காதான்னு சுத்தி சுத்தி பார்ப்பீங்க. ஏதாவது மரம் இருக்கா அப்படின்னு பார்த்து நேரம் என்ன செய்வீங்க? அதுல போய் ஒதுங்குவீங்கல்ல. அது போல இந்த வெயில் போன்று இருப்பது, இந்த உலக வாழ்வு வந்து இந்த வெயில் போல தாங்க முடியாத துன்பத்துல இருந்துகிட்டு கூட நாம என்ன செய்யறோம்? இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். எது போல அப்படின்னா, இப்ப இந்த கிரிக்கெட் விளையாடுவாங்க பார்த்திருக்கீங்களா? கிரிக்கெட் விளையாடுறவன் பந்து எடுத்து போடுவான், மேலே போடுவான். அது ஒருத்தர் வேணுக்குனே நீ என்னையோ ரொம்பவே நீ டார்ச்சர் பண்ணிட்ட அப்படின்னு முதுகுலே கொண்டு போய் எறிவான். அப்படிதான் நடக்கும்.
எல்லாமே நடக்கும். அவன் அடி வாங்கிட்டாலும் அவன் வந்து அவுட் ஆக்கணும். அவன் நோக்கம் வந்து அந்த குறிக்கோள் வந்து அவுட் ஆக்கணும், இல்லைன்னா ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இருக்கும். அவன் அடிபடுறத கூட என்ன செய்ய மாட்டான், பார்க்கவே மாட்டான். அப்படித்தானே கிரிக்கெட் விளையாடுவாங்க. அப்படிதான். அதே போல நமக்கு ஒரே குறிக்கோள் சிவபெருமானை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இருக்கும். வாழ்க்கையில இன்பம் வரும், துன்பம் வரும், 4 பேர் மிதிப்பான், அடிப்பான், துவப்பான், நம்மளை போட்டு காயவே போட்டுப்பான். எதுனாலும் நம்ம சரி சரின்னு போகணும். நம்ம ஒரே இலக்கு சிவபெருமானை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கு மட்டும்தான் நமக்கு இருக்கு. புரிஞ்சுச்சா? அதே போல இந்த உலக வாழ் வந்து வெயில் போன்று இருப்பது நமக்கு இப்ப நிழல் போன்று தருவது சிவபெருமானுடைய திருவடி நீழலே நமக்கு பயன் தரும் என்று அந்த திருவடி நீழல் நம்ம உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, உலகத்துல மரத்துக்கு கீழ் இருந்தால் நமக்கு குளிர்ச்சியான நிழலை தரும் நம்ம சொல்றோம். அதே போல சிவபெருமானுடைய திருவடி நீழலே நமக்கு நிரந்தரம் என்று அந்த திருவடி நீழல்ல போய் நாம் என்ன செய்யணும், ஒதுங்க வேண்டும் என்று நாம நினைக்கிறோம். இந்த உலக வாழ்வெல்லாம் வெயில் போன்று. எப்படி வெயில் அடிச்சா தாங்க முடியாத வெயில், அதை அனுபவிச்சுட்டுனாலும் நம்ம இருப்பவையோடைய போய் நிழல்ல போய் சாடுறதுக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். சாமி எப்படி இருக்காரு நிழல் போன்று அப்படின்னா அந்த பாட்டுல சொல்றாரு, ஈசன் எந்தை இணையடி மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிலவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீலனே. அப்பர் சாமியில 7 நாள் செங்கச்சூளையில உள்ள வச்சு என்ன பண்ணிட்டாங்க, பூட்டிட்டாங்க. 7 நாள் கழிச்சு செங்கச்சூளையில வச்சு என்ன ஆகும், வெந்து சாம்பலாயிருவான். திறந்து பார்த்தா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காராம் அப்பர் சாமி. 7 நாள் உள்ள வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிற வேணிலும் மூசு வண்டரை பொய். சாமிக்கு அவருக்கு எப்படி இருந்ததா, சிவபெருமான் திருவடி நிழல்ல இருக்கிறது போல இருந்தது அப்பர் சாமி. வெப்பம் தெரியல. என்ன காரணம், அவர் சிவத்தை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு வெப்பம் வந்து வெப்பமா தெரியல, குளிர்ச்சியா சுவாமியுடைய திருவடி நீழலா அவர் நினைத்தார். ஆனா அவர் திருவடி நீழலா தெரிஞ்சது. அதே போல இந்த உலக வாழ்வுல நமக்கு துன்பம் வருவதுனா எல்லா பெருமான் திருவருள் நினைச்சா நமக்கு இது துன்பமாகவே தெரியாது. எல்லாம் ஈசன் திருவருள் என்று நினைத்தால் நமக்கு இந்த உலக வாழ்வெல்லாம் நமக்கு அற்பமாக தெரியும். இறைவன் திருவடியே உறுதியானது என்பது நமக்கு புரிய வரும். புரிஞ்சுச்சா? சரி. அப்படி 4 வகையான மரங்கள், நாவல் மரம், அரசு மரம். மரங்களுக்கெல்லாம் அரசர் யாரு, அரச மரம். என்ன காரணம், மற்ற மரங்கள் நல்லா காற்றை வெளிவிடாதா? இல்லை இது கரெக்டாக தான் சொல்றீங்க. மற்ற மரங்கள்லாம் நல்ல காற்று வச்சிருக்கா வைக்கலையா? எல்லாத்துக்கும் நல்ல காற்று இருக்கு. ஏன் அரச மரத்துக்கு சிறப்பு அப்படின்னா, மற்ற இதெல்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து கெட்ட வாயு, ஆக்சிஜன் வந்து நல்ல வாயு. நல்ல வாயுவை உள்ளே வாங்கி வைத்துக்கொண்டு கெட்ட வாயுக்களை மற்ற மரங்கள் எல்லாம் வெளியிடும். ஆனா அரச மரம் ஒன்றுதான் நல்ல காற்றே சுவாசித்து நல்ல காற்றே வெளியிடும், ஆக்சிஜனை சுவாசித்து ஆக்சிஜனை வெளியிடும். மற்றதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுருவோம். இது வந்து ஆக்சிஜனை வாங்கி வைத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடும். ஆக்சிஜன் என்பது நல்ல காற்று. புரிஞ்சுச்சா? அதே நம்ம இப்போ நம்ம உலக வாழ்க்கையில வாழ்றோம்ல, இப்போ நம்ம ஒவ்வொரு நொடியிலையும் நம்ம சுவாசம் பண்றோமோ பண்ணலையா? இதெல்லாம் நல்ல காற்றா கெட்ட காற்றா? சாமி நமக்கு இலவசமா கொடுத்துருக்காரு, எவ்வளவு சுவாசம் கொடுத்துருக்காரு. ஒருத்தர் அவருக்கு ரொம்ப மூச்சு திணறல், கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி இசிசி அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் யூரின் டெஸ்ட்டு பில்லை போட்டால் ஒரு 5,40,000 பில்லை போட்டு வெளியில் டிஸ்சார்ஜ் ஆகும்போது பில்லை கையில் கொடுத்தாங்க. அவர் பார்த்ததுமே ஓன்னு அழுதாராம். டாக்டர் பயந்துட்டாரு. சார் என்ன சார் 5 லட்சம் பில்லை போட்டதை பார்த்து பயந்துட்டீங்களா, அதுக்காக அழுகுறீங்களா? இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை சார், ஒரு 2 நாள் உள்ளே வச்சு எனக்கு ஆக்சிஜன் கொடுத்தீங்க, வாயு சுவாசம் கொடுத்தீங்க, அதுக்கு 5,40,000 பில்லு போட்டிருக்கீங்க. எனக்கு காலம் முழுவதும் எங்கள் சிவபெருமான் எனக்கு சுவாசம் பண்ணுறதுக்கு எவ்வளவு காற்றை ஃப்ரீயாக கொடுக்குறாரு, அவருக்கு நான் என்ன நன்றி கடன் பட்டிருக்கணும் அப்படின்னா. நம்ம இலவசமாக சுவாசிக்கிறோம்ல காற்று, சாமி புல் போட்டாலும் நம்மளை தாக்குவோமா, நம்ம வாழவே முடியும். சாமி எவ்வளவு கருணை உடையவர் பாருங்க, ஃப்ரீயாக அப்படியே சுவாசம் நல்லா பண்ணுறோம், வீட்டுக்கு போனால் நிம்மதியாக உறங்குறோம். இதெல்லாம் யாரு தர வந்தது? சிவபெருமான் தர வந்தது. ஒவ்வொரு நொடியும் சாமியை நினைந்து கொண்டே இருக்கு. அவன் கருணையை நினைக்கணும். நினைச்சா நம்ம தப்பிச்சிடலாம்.
மறந்தா தப்பிக்க முடியாது. அவனுடைய கருணையை எண்ணிக்கிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்படி இருந்தா நம்ம எந்த நிலையிலும் சிவபெருமான் நமக்கு வந்து துணை செய்வார். அது ஃபங்க்ஷன் எப்படி ஃபங்க்ஷன்ல எல்லாருமே சிறப்பு அடியார்கள் போய் சிறப்பாக இருந்தோம் பார்த்தீங்களா, அது சுவாமியுடைய கருணை. அடியாரெல்லாம் போய் சிறப்பா நல்லபடியாக முடிச்சு. ஏன்னா நம்ம சுவாமியே நம்பி இருந்தா கண்டிப்பா அடியாரெல்லாம் வரவழைத்து நமக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்கும். நம்ம என்ன முழுவதும் சிவபெருமானிடம் இருந்தால் எல்லாம் நன்மையாக முடியும். நன்மை பெறுகிறல் அருள் நன்மை பெறுகள் நிறைய வந்தடைந்து நல்லூரிலும் பெருமானார் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்தெழும் பொழுதில் இந்த நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். நம்ம நினைச்சதெல்லாம் சிவபெருமான் கொடுப்பார். இது உங்களுக்கு நமக்கு என்ன இருக்கணும்னா, எப்படியாவது இந்த பிறவியும் சிவபெருமானை அடைய வேண்டும் என்கின்ற குறிக்கோள் மட்டுமே இருக்க வேண்டும். அந்த கிரிக்கெட் விளையாடும் போது எப்படி அவனுடைய இலக்கு வந்து வெற்றியை அடைய வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு வாழ்கின்றானோ, அதே போல் நாமும் இந்த பிறவியில் சிவபெருமானை அடைய வேண்டும் என்கின்ற குறிக்கோள் மட்டுமே இருக்க வேண்டும். வேற எதுலையுமே நம்ம நாட்டத்தை செலுத்தவே கூடாது. ஒருத்தன் எறிவான், முதுகுல எறிவான், பொறுத்துக்கிடணும். அந்நேரம் நமக்கு தெரியாது. சிவபெருமான் நினைச்சோம்னா நமக்கு அது துன்பம் தெரியாது. உங்களுக்கு கிரிக்கெட் விளையாடும்போது நீங்க பார்த்துருக்கீங்களா? அங்க இருந்து பந்து எப்படி இருக்கு தெரியுமா? கல்லு மாதிரி இருக்கும், முதுகுல எறிவாங்க. ஆனா அந்த நேரத்துல வலிச்சாலும் எரிச்சவங்க 2 தலை தலையிட்டு உடனே விளையாட போயிடுவாங்க. ஏன்னா அவங்க நோக்கம் முழுவதும் வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம் மட்டும்தான். அதே போல இந்த உலகத்துல நமக்கு 4 பேர் தூட்டுவான், 4 பேர் போட்டுருவான். உங்களை மாதிரி ஒரு ஆள் உண்டாங்கன்னு ஒரு பக்கம் போல்வாங்க. இவனா இவன் அப்பா இவன் கூட பழகிட்டோமோ அப்படின்னு ஒரு 4 பேர் பேசுவாங்க. எல்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் பொறுத்துதான் நம்ம சிவபெருமான வழிபாடு. நம்ம என்ன முழுவதும் சாமிகிட்ட மட்டும் அன்பு செலுத்தினா போதும். மற்றதெல்லாம் யார் பார்த்துக்கிடுவா? சிவபெருமான் பார்த்துக்கிடு. அதுவுமே அவன் திருவருளால. அவன் நினைப்பதற்கு கூட யாரு அருள் வேணும்? சிவபெருமான் திருவருள் இருந்தால் தான் அவர் நினைக்க முடியும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவர் நினைக்க முடியாது. அவர் பார்த்து அருள் கொடுக்கணும். இவர் தன்னை நினைக்கட்டும் அப்படின்னு சாமி பார்த்து நினைக்க வைக்கணும். சாமி பார்த்து திருக்கோயிலுக்கு வர வைக்கணும். சாமி பார்த்து சொற்பொழிவு கேட்க வைக்கணும். இல்லைன்னா கேட்க முடியாது. எல்லாத்துக்கும் அவன் அருள் இல்லாம எதுவும் செய்யும். அவன் அருளாலே அவன் தான் வணங்கி சரி. கிழக்கில் மந்திரமலை அடிவாரத்தில் அருணம் என்னும் குளம் பொருந்தும். ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த மந்திரமலைக்கு அடிவாரத்துல முதல்ல மலைகளா சொன்னோம்ல, 4 மலைகள். அந்த 4 மலைகள்ல ஒவ்வொரு அடிவாரத்திலையும் ஒவ்வொரு குளம் பொருந்தும். அருணம் என்கின்ற குளம் கிழக்குல இருக்கு, மந்திரமலைக்கு கீழே. அப்புறம் கந்தமாதன மலை தென் திசையில் கந்தமாதன மலை அடிவாரத்தில் மானத சரசு என்னும் குளம் பொருந்தும். அது நாவற்பழம் சாறு விழுந்து தெற்கே மேருவை சூழ பாயும். அதுல 6 பேர் பாயுது பாருங்க. வந்து எப்படின்னா, கடப்பமலை சாற்றில் ஆறுகள் பொருள். கடம்பமலை சாறுலே 6 ஓடுதான். எல்லாம் இதெல்லாம் கைலாயத்தில் நடக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம இங்க பொண்ணுலாம் 6 ஓடும். பொண்ணாறு நீங்க பார்த்துருக்கீங்களா? பொண்ணுல 6 ஓடுனா எப்படி இருக்கும்? நகை இது தங்கம் இருக்கு பார்த்தீங்களா? தங்கத்துல 6 ஓடுனா எப்படி இருக்கும்? இதெல்லாம் கைலாய மலையில உண்டு. இதை நம்ம சிவலோகம் காட்டிய படலத்தில் நம்ம திருவிளையாடல் படலத்துல பார்த்தோம். அதே போல நாவல் பழ இது கடம்பமலை சாறுல ஆறுகள் அங்கேயே ஓடும் கீழ் திசையில். தென் திசையில வந்து நாவல் பழ சாறுல 6 ஓடுமா. மேற்கு திசையில் விபுலமலை அடிவாரத்தில் குளிர்ச்சி பொருந்துகின்ற சிதோதம் என்னும் குளம் பொருந்தும். அதில் அரசமரம் பொருந்தி நின்று பால் முதலிய பஞ்ச தாரையாக பொருந்தி மேற்கு திசையில் பாயும். அங்க அந்த மாதிரி 6 ஓடும். வடதிசையில் யாருசுவ மலை அடிவாரத்தில் புசிப்பதற்கு இனிதாகிய மகாமடு என்னும் குளம் ஒன்று பொருந்தும். அதில் ஆலமரத்தின் சாகையில் இருந்து உண்டாகிய பால், தயிர், நெய், தேன் முதலிய பொருந்தி வடதிசையில் பாயும். எல்லாமே எதை நோக்கி பாயுதுன்னு பார்த்தீங்களா? வடதிசையை நோக்கி பாயுது. ஏன் அப்படின்னா வடக்கு தான் எங்க இருக்கு? கைலாயம் எங்க இருக்கு? வடக்கு தான் இருக்கு. பூஜை பண்றவங்க எங்க உட்காந்து பூஜை பண்ணணும்? வடக்கு உட்காந்து தான் பூஜை பண்ணணும். இப்போ சாமி இப்போ கிழக்க பார்க்கறக்கா இப்படி உட்காந்து பூஜை பண்ணணும். கிழக்க பார்த்து பூஜை பண்ணா போகம், வடக்க பார்த்து பூஜை செய்தால் போகம், இது மோட்சம். புரியுது உங்களுக்கு? கிழக்க வச்சு பூஜை செஞ்சா சிலவர் என்ன செய்யறாங்க? கிழக்கு வச்சு தான் பூஜை பண்றாங்க. ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னா, இந்த உலக வாழ்வுக்கு எங்களுக்கு நிறைய தேவைங்க, எங்களுக்கு பொன்பொருள்லாம் நிறைய வேணும், அதனால நாங்கள் கிழக்கு உட்காந்து நாங்கள் பூஜை பண்றோம் அப்படிங்கிறாங்க. நாம அப்படி பண்ணலாமா? நம்ம எப்படியாவது இந்த பிறவிலேருந்து தப்புன்னு தான் பார்க்கணும். புரியுது உங்களுக்கு? எப்பயுமே வடக்கு திசையை நோக்கி பூஜை செய்தால் நம்ம எப்படியாவது, நான் சாமி வடக்கு திசையை நோக்கி நம்ம வழிபாடு செய்தால் 2யுமே கொடுப்பாரு. போகமும் தருவாரு, மோட்சமும் தருவார். இப்போ நமசிவாய மந்திரம்
சொன்னா போகம், சிவாய நம சொன்னா போகம், இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு. அதனாலதான் சி என்ற மந்திரத்தை முன்வைத்து சொல் அப்படின்னு சொல்லி நம்ம சாத்திர நூல்கள் எல்லாம் நமக்கு சொல்கின்றது. எதுவுமே அடிப்படையில இருந்து ஒரு முதல்ல நமசிவ மந்திரத்துல இருந்து தான் ஒவ்வொரு மந்திரமா நமக்கு விரித்து போகும். 1ஆம் கிளாஸ்லயே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, அடுத்த கிளாஸுக்கு போகணுமா வேண்டாமா? சமய தீட்சை எடுத்து நிப்பாட்டிடக்கூடாது, அடுத்த தீட்சைக்கு தயாராகணும், சிவ பூஜைக்கு உறுதிப்பாடு வரணும். அந்த அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அடியார்களோடு பழகணும், எப்படி சிவ பூஜை பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிடணும், நாமளும் செய்து பழகணும். அடுத்த தீட்சைக்கு தயாராகி தீட்சை எடுத்து என்ன செஞ்சிடணும், அந்த வழிபடி கடைபிடிக்க ஆரம்பிச்சோம். அதுலேயே உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. நான் இன்னும் 10 வருஷம் காணாலும் நான் இதுலேயே தாங்க உட்காந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. கூடுமான அளவுக்கு அது கூட இறைவன் திருவருள் வேணும். சாமிகிட்ட விண்ணப்பம் செய்தால் சிவபெருமான் கண்டிப்பாக. சரி, பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கலல் காட்டிய பொருள். சிவபெருமான் பார்த்து தான் என்ன செய்யணும், நம்ம பூஜை செய்ய வைக்கணும். அதுக்கப்புறம் தான் திருவடியை நமக்கு உள்ளே நமக்கு காட்டணும். காட்டாதவெல்லாம் காட்டி கேளாதவெல்லாம் கேட்பித்து அதுக்கப்புறம் என்ன செய்வாரு, மீட்டையும் பிறவாமை காத்து நம்ம என்ன செய்வாரு, திருவடியில கொண்டு போய் அழுத்துவார். காட்டாதவெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ்த்தா மறைகள் காட்டி கடைசி தான் திருவடி. முதல்ல எதெல்லாம் காட்டணுமோ உங்களுக்கு எல்லாம் காட்டுவார். அதுலேயும் நம்ம ரொம்ப சாமி கிட்ட ஒன்றும் போது என்ன தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சாமி கிட்ட பக்கத்துல நெருங்கி தியானம் அதுன்னு போகிற நேரத்தில் சுவாமி அப்படியே கொஞ்சம் உலகத்தை லைட்டை திருப்பி காட்டுவார். டக்கு நம்ம உலகத்துல மூழ்கிடக்கூடாது, அந்த நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி ரொம்ப ஒன்றும் போது சுவாமி போகத்தை காமிச்சது உடனே போகத்துல மூழ்கிட்டோம்னா மறுபடியும் கீழே இருந்து வரணும். அப்படிதான் சுந்தரம் சாமிகளுக்கு குருகாவூர் வெள்ளடையில அப்படியே ரொம்ப பசிக்கு. உடனே சாமி என்ன பண்றாரு, அந்த புதிச்சோறு வச்சுட்டு அடியாரெல்லாம் வர வைக்கிறார். வர வச்சதும் இவர் அப்படியே ரொம்ப பக்கத்துல வருவாராம் சுந்தரம் சாமி. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு பக்கத்துல வருவார்ல. சரி, பக்கத்துல வந்தா கண்டுபிடிச்சிடுவான், உங்களுக்கு ரொம்ப பயிர் பசிக்க அப்படின்னு பாருல. ஆமா சாமி, எனக்கு ரொம்ப பயிர் பசிக்க அப்படின்ட்டு. அப்படி மட்டும் அவர் அன்னைக்கு பசிக்கலன்னு சொல்லியிருந்தாருன்னா சிவபெருமான் அப்பயே ஆட்கொண்டு கைலாய மலைக்கு கொண்டு போயிருப்பார். யாரா, சுந்தரம் சாமியை. அவர் வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டாரா, அந்த நிமிஷத்துல நிறுத்தி அதுக்கப்புறம் சரி இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டியிருக்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணார். கடைசி விட்டேன் மனை வாழ்க்கைன்னு வெறுத்தாரு பாருங்க அஞ்சை களத்துல போய். அப்பதான் வெள்ளை அணைய வச்சேன். என்னைக்கு நமக்கு இந்த உலக வாழ்க்கை வெறுப்பு வருதோ போதும் அப்படிங்கிற அந்த மன அமைதி என்னைக்கு வருதோ அது வரைக்கும் பிறப்பு வந்து கொண்டேதான் இருக்கும். விட்டேன் மனை வாழ்க்கை விட்டு ஒளிந்தேன் அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் தான் சுவாமி கொடுத்து உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்திற்கு மன வெறுப்பும் எல்லாம் தன்கால்வை சொக்கனதா என்று சாமியிடம் கொண்டு போய் என்னைக்கு நாம் ஒப்படைக்கின்றோமோ அது வரைக்கும் பிறப்பு வந்து கொண்டேதான் இருக்கும். உலக வெறுப்பெல்லாம் வந்துருமா சாதாரணமா? எதை பார்த்தாலும் நமக்கு அனுபவிக்கிறது தான் தோணுது. இட்லியை விட முடியல, அல்வாவை விட முடியல, பால்கோவாவை விட முடியல. போங்க சுவா, நாங்கெல்லாம் எங்க ஒருத்தர் வெறுத்தே போயிட்டாரு, எங்களால விடவே முடியல சுவான்னு சொல்லிட்டாரு ஒருத்தர். அப்படிலாம் சொல்லாதீங்க, சிவபெருமானை முன்னிறுத்துங்க. கண்டிப்பா அந்த இதை வெறுப்பெல்லாம் சாமி கொடுத்துருவாரு. உலக வெறுப்பெல்லாம் வரும், எது உடனே வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து நீங்க வந்துடும். ஒரு பாக்கெட் சாப்பிட்றீங்களா, பால்கோ ஒரு பாக்கெட் ஃபுல்லா சாப்பிட்றீங்களா, அதுல பாதி ஆக்குங்க, அதுல காவாசி ஆக்குங்க, அதுக்கப்புறம் சுத்தமா அதுல இருந்து வெளியில வந்துருங்க. எதுலாம் உங்களுக்கு ரொம்ப அதிக பற்று இருக்கோ அதை அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துடணும். அப்படி வெளியில வந்துட்டீங்கன்னா அந்த பொருள்னால உங்களுக்கு துன்பம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அந்த பொருள்னால உங்களுக்கு துன்பம் வராது, இல்லைன்னா துன்பம் வந்து கொண்டேதான் இருக்கும். யாதனின் யாதனின் நீங்கியான் மோதல் அதனின் அதனின் இளன். அதனால அந்த பொருள்னால உங்களுக்கு துன்பம் இல்லை. யாதனின் யாதனின் நீங்கியான், எந்தெந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு அதை விட்டு நீங்கள் நீங்குகின்றீர்களோ அதனின் அதனின் இளன், அந்த பொருள்னால உங்களுக்கு துன்பம் இல்லை. புரிஞ்சுச்சா சுவா? இப்பதான் புரியுற மாதிரி இருக்கு சுவா அப்படின்னு சந்திரா. சரி, அப்படி இப்படி ஆறுகள் எல்லாம் நாவல் பல சாறுல ஆறு ஓடுது, ஆலமர சாகையில ஆறு ஓடுது, பால் தயிர் தேன் கடல்லாம் தேன் ஆறெல்லாம் ஓடுது. எங்க மகாமேரு மலையில அதனுடைய அடிவாரத்துல கிழக்கு மலை அடிவாரத்தில் சைத்தியக்கா என்னும் பெயரையுடைய நந்தனவனம் விளங்கும். அங்க நந்தவனம்லாம் இருக்கு பாருங்க, கைலாய மலை சொன்ன பார்த்தீங்களா. இங்க பூப்பணி செஞ்சவங்களாம் எங்க போகலாம், கைலாய மலையிலும் போய் பூப்பணி செய்யலாம். தெற்கு மலை அடிவாரத்தில் விசித்திரை என்னும் நந்தனவனம் விளங்கும். மேற்கு மலை அடிவாரத்தில் வசிக்க தகுந்த நல்ல வைப்ரசை என்னும் நந்தனவனம் விளங்கும்.
வடக்கு மலையடிவாரத்தில் திருதாக்கியம் என்னும் நந்தனவனம். நந்தவனமா நந்தனவனமா? நந்தனவனம் சொல்லணும், நந்தவனம் சொல்லக்கூடாது. நந்தன வனம். ரொம்ப முக்கியமானது எதுன்னா திருக்கோயில்ல நந்தவனம். இப்ப ஓரளவுக்கு வச்சாச்சு. இப்ப நந்தவனம் இங்க உருவாயிருச்சு. கோயில்ல காலையில அந்த பூவை பறிக்கிறதுக்கு போட்டியை பார்க்கணும். ஆளாளுக்கு அடிதான் படிப்பேன் அப்படின்னு காலையில வந்து என்ன செஞ்சுறாங்க, பூரா பறிச்சிடறாங்க. சரி, கோயிலுக்கு இணையாக சொல்லப்படுவது எது என்று கேட்டால் நந்தன வனம். ரொம்ப முக்கியமானது. ஞானசம்பந்த பெருமானே சிதம்பரத்துக்கு போகும்போது நந்தனவனத்தை விழுந்து வணங்கிட்டு தான் இங்கே போனாராம் கோயிலுக்குள்ளே. ஏன்னா நந்தவனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலர்களும் சிவ புண்ணியம் செய்தவை. அதை வணங்கி விட்டு தான் எங்கே போறாரு, உள்ளுக்குள்ள போறாரு. அதுலேயும் ஞானசம்பந்த பெருமான் வரும்போது அப்படியே பூக்கள்லாம் சிரிச்சதான், தாமரை மலர்கள்லாம் விரிந்ததான். தாமரை முட்டா தானே இருக்கும். ஞானசம்பந்த பெரு எங்கள் பாலரா வாயர் ஆளுடை பிள்ளை எங்கள் திரு ஞானசம்பந்தர் வருகிறார் அப்படின்னு சொல்லி அப்படியே மலர்ந்து சிரிச்சதான் தாமரை மலர்கள்லாம் அப்படின்னு சேக்கிழார் சொல்றாரு. அப்ப எப்படி அருளாளருடைய வருகையை வந்து மலர்கள் முதற்கொண்டு வரவேற்கு. இப்ப நம்ம போன வரவேற்குமா? நீ வாட்டு வந்துட்டு போறாசா அப்படின்ட்டு ஒட்டு ஒட்டாவே இருக்கும். ஞானிகளுக்கு அப்படியே விரிந்து அவர்களுக்கு வரவேற்கும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு சிவபுண்ணியம் பண்ணியிருந்தா தானே நம்ம வரவேற்கும். நம்ம பண்ணியிருக்கணும் இந்த அளவுக்கு. சரி, ரெண்டாவது இயல்பா நீங்க வீட்டுல இருக்கும்போது இப்ப நம்ம 108 பாட்டு எழுத சொல்லியிருந்தோம்ல, இந்த 108 பாட்டு தான் இல்லை. நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீ என்ன செய்யலாம், நிறைய எழுதலாம். அது மாதிரி தில்லை வளர்ந்தனர் பாட்டை 108 தடவை எழுதலாம். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. திருவாசகத்தை மறுபடியும் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா 6 தடவை 7 தடவை திருவாசகத்தை எழுதிட்டு இருக்காங்க. காலத்தை வீணை போக்காம அதுல அழுதுறாங்க. பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய சிறப்பு சொல்லுங்க பாப்போம். நீங்க போட்டி வைங்க, அப்பதான் நாங்க எழுதுவோம் அப்படின்னு இல்லாம போட்டி இல்லாத நேரத்துல கூட நீங்க என்ன செய்யணும், எழுதி பழகணும். இப்ப இது போட்டி கிடையாது, உங்களை வந்து சிவ சம்பந்தமாக செயல்படுத்த வைப்பது. நீங்க எழுத எழுதிட்டீங்களா சார்? எத்தனை எழுதிருக்கீங்க? 23 எழுதிட்டீங்களா? பரவாயில்ல. எல்லாம் 23, 40, 70. சந்தன வயசு எத்தனை? 70. இன்னைக்கு எத்தனை? இன்னைக்கு எதுவும் எழுதுனீங்களா? இன்னைக்கு 20 பாட்டா? அதான் பார்த்தேன் சார். திடீர்னு டக்கு டக்கு நான் எல்லாம் எத்தனை 30ங்களா? சரி, எழுது எழுதுங்க. நாள் இருக்குல்ல, எல்லாம் இந்த மாசமே எழுதி முடிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன். நம்ம ஒரு மாசம் சொல்லாம போயிட்டோமோ, 3 மாசம் டைம் எல்லாம் பதறாம ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய 3 பாட்டு பதறாம டெய்லி 2 பாட்டு 3 பாட்டு எழுதுறாங்க. சரி, நீங்க எழுதுறீங்களா? வாய்ப்பு தான். சரி, ஏன்னா எல்லாம் இப்போ வந்து போக வாழ்க்கை, இந்த நேரம் சீரியல் அதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த திசையை மாற்றி நம்ம சிவ சம்பந்தமாக இருப்பதற்காக அது ஒரு வாய்ப்பு. சரி, இப்பூந்தோப்புகளில் நடுவே 4 ஓடைகள் உண்டு. அந்த பூந்தோப்புக்கு நடுவில் 4 ஓடைகள் உண்டு. கிழக்கு சைத்திரக்கா நடுவில் அநேக தாமரை பூவுடன் கூடிய தாகம் என்னும் ஓடையும், தெற்கில் விசித்திரக்கா நடுவில் அநேகங் குமுதோர் பழங்களுடன் கூடிய மானதரசு என்னும் ஓடை விலகும். மேற்கு வைப்பிரச நடுவில் செந்தாமரையுடன் கூடிய விமலோதகம் என்னும் ஓடை ஓடும். வடக்கு திரு தாக்கிய நடுவில் அநேக நீலோத்பலங்களுடன் கூடிய மனோரதம் என்னும் ஓடையும் விளங்கும். இவை வந்தது கொண்டு வராதது முடித்தல் என்னும் தந்திர உத்தியார் கூறியவாறு என்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆகமத்துல, தந்திரம்னா ஆகமம், ஆகமத்துல கூறியவாறு கூறுகின்றேன் அப்படின்னு சாமி சொல்றாரு. இப்ப யாருக்கு எடுத்து சொல்றாரு? முருகப்பெருமான் வந்து அகத்திய மாமுனிவருக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தெற்கு மலையில் நிற்கும் நாவல் எந்நாளும் தேன் போன்ற இனிமையுடைய பழம் சொரிந்து தன் சாற்றை பருகின ஆன்மாக்களுக்கெல்லாம் பலம் உண்டாக்கி நிற்கையால் நவகண்டங்களும் நாவலம் தீவு என பெயர் பெறும் குற்றமற்ற இனிமையுடைய அக்கனியின் சாறு பொன்மயமாய் மேருவை வளமாக வந்து அந்நாவல் மூலத்தின் திரும்ப வந்து அடையும். பாருங்க எவ்வளவு சிறப்பு. தெற்கு மலையில் நிற்கும் நாவல் பறக்குல என்னாலும் தேன் போன்ற இனிமையுடைய பழத்தை சொரிந்து கொண்டே இருக்கும். எங்க அந்த மலையில அந்த சாற்றை யாரெல்லாம் பருகுகின்றார்களோ, அங்கே தங்கிய ஆன்மாக்கள் வந்து அந்த சாற்றை யார் பருகுகின்றார்களோ அவர்களுக்கு குற்றமற்ற இனியுடைய அக்கனியின் சாறு பொன்மயமாய் மேருவை வளம் வந்து அந்நாவல் மூலத்தில் திரும்ப வந்து அடையும்.
அந்த மாதிரி சிறப்பு பண்ணுமா. தன் நாவல் என சிறப்பித்தவையால் அதில் ஒவ்வொரு பழத்தில் 15 உண்டாகியிருக்கும். அச்சாறு நாட்டிசையும் வளைய பெருகையை நாவலத்தீவு என பெயர் பெறும். மறுவரும் என்பதனால் அச்சாறு பொன்மயம் என்பதையும் அறிவித்து மகாமெருவை வளமாக வரும் நாவல் பழச்சாற்றை அறிந்தினவர் எல்லோரும் பொன்னிறமாய் மாறுவார்களாம். அந்த சாரை யாரு அருந்துகிறார்களோ அவர்கள் உடம்புலாம் எப்படி ஆயிடுமா? பொன்னிறமாக ஆயிரும். அதே போலதான் இவரு சிதம்பரத்தை கட்டினார் பாருங்க. யாரு? கவுட தேசத்து மகாராஜா. அவர் முகமெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி முகம். நம்ம முகம் இப்படி இருக்கேன்னு சொல்லி நாட்டை வெறுத்து இனிமேல் நம்ம வாழ்வதற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன் தம்பிக்கிட்ட அரசவையை கொடுத்துட்டு அப்படியே நடந்து மெதுவாக வந்துக்கிட்டே இருந்தார். சிதம்பரம் வந்துச்சு. சிதம்பரத்தில் அங்கே வியாக்கரவாத முனிவர் தவம் செய்து கொண்டே இருந்தார். அப்பொழுது இவர் தவம் செஞ்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருக்காரு. இவர் பக்கத்தில் பெரிய முனிவர் தவம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் பக்கத்தில் போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு அவர் போய் பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணி உட்காந்துருந்தார். அவரை பார்த்ததுமே இவர் என்ன பண்ணாரு, நீ சென்று அந்த குளத்தில் போய் மூழ்குவாயாக அப்படின்னு நான் ஞான நிஷ்டையில சொல்றாரு வியாக்கரவாத முனிவர். இவர் போய் சிதம்பரம் குளத்துல போய் அப்படி மூழ்கினாரு பாருங்க. மூங்கி எந்திக்காரு, அப்படி பொன்மயமா ஆயிட்டாரு. யாரு? அந்த கவுடதேச மகராஜ். அவர் இரணியவர்மன் பேரு. அவர் தான் சிதம்பரம் கோயிலை கட்டினவர். அதுக்கப்புறம் போய் நல்லா உடம்புல நல்லா ஆனதுக்கு அப்புறம் பொன்மயமா ஆனதுக்கு அப்புறம் நாட்டு இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து சிதம்பரம் கோயிலை கட்டினார். அவரு முக்கிய பங்கு உடையவர் சிதம்பரம் கோயிலை கட்டினதுல. இரணியவர்மன் பேர். அவரு பதஞ்சலி முனிவர், வியாக்கரவாதர் போன்றவர்கள்லாம் சிதம்பரத்தை கட்டினார். ரொம்ப சிறப்பு. அது தில்லை புராணத்துல வரும். அது நம்ம தில்லை புராணம் எடுக்கவா இல்லை திருவாரூர் புராணம் எடுக்கவான்னு கொஞ்சம் யோசனை. திருவாரூர் புராணம் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கு. அது 365 திருவிளையாடல், 365 நாள் ஆகும் கிட்டத்தட்ட. திருவாரூர் புராணம் 365 திருவிளையாடல் பார்ப்போம். திருவாரூர்ல எப்படி கொட்டிங்க 1.5 வருஷம் கிடையாது. நம்ம வாரம் எடுத்தோம்னா 3-4 வருஷம் ஆயிரும். பார்ப்போம். சரி, எப்படி சாமி திருவிழா கூட்டிக்கும்? ஏன்னா நிதானமாக தான் சொல்ல முடியும். நம்ம ஒவ்வொரு திருவிளையாடலும் சிறப்பாக சொல்லணும். அதுக்கு சாமியோடைய திருவருள் நமக்கு வேண்டும். சரி, அப்ப அதை யாரு அருந்துகிறார்களோ அவர்கள் பொன்மயமாக ஆகுவார்கள். 13,000 வயதுடைய எப்பவுமே 13,000 வயதுடைய பொருந்தி இருப்பார். அவர் மட்டுமல்ல, அதனை பானம் பண்ணினால் ஊர்வன, பரப்பன, நடப்பன, தத்துவன, தவழ்வன, கொடி, செடி முதலிய எல்லாமே பொன்மயமாக விளங்கும். அந்த சாற்றை யாரெல்லாம் அருந்துகிறார்களோ அந்த நாவல் வள சாற்றை யார் அருந்தினாலும் பொன்மயமாக மாறுவார்கள். அது அந்த ஆறு ஓடும்போது அந்த சாறு ஓடுற இடம் அது செடியா இருந்தாலும், மரமா இருந்தாலும், ஊர்வனவா இருந்தாலும், பரப்பனவா இருந்தாலும் அதுவும் பொன்மயமாக மாறும். இது நமக்கு இப்ப இந்த பிராணிகளுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க? கால்நடைன்னு சொல்றாங்களா? ஏன் கால்நடைன்னு சொல்றாங்க? ஏன் சார்? இப்ப நம்மளும் காலில் தான் நடக்கும், அது காலில் தான் நடக்கும். ஏன் அதுக்கு கால்நடைக்கிறாங்க? யான் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாவே தர வேலவர் தந்ததினால் பூமேல் மயல் போய் அறவை புனைவீர் நாவேல் நடவீர் இனியே அப்படின்னு அருணாதர் சொல்றாரு. அனுபவிக்கிறேன். ஏன் அது காலால் நடக்குது. நாம என்ன செய்யணும்? நாவால் நடக்கணுமா. நாவே நடவீர் இனியே. கால்நடைகள்லாம் காலில் நடக்குது, நீயும் காலில் நடக்கிற. ஆனால் நீ உன் நடனம் எப்படின்னா, யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினால். நீ படிச்சே நினைக்காத, சாமி உனக்கு கொடுத்தாருன்னு நினை அப்படின்னு அருணாதர் சொல்றாரு. முருகப்பெருமான் உனக்கு தந்திருக்காருப்பா இந்த அறிவெல்லாம். நீ படிக்கக்கூடிய அறிவெல்லாம் யார் கொடுத்தது? முருகப்பெருமான் உனக்கு தந்தருளி இருக்கின்றார். யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினால் பூமேல் மயல் போய் அறவை புணர்வீர் நாமேல் நடவீர் இனியே. இது வரைக்கும் நீ காலால் நடந்து கொண்டிருந்தாய், இனிமே நீ நாவால் நடவு, அவருடைய புகழை பாடு அப்படின்னு அருணைநாத பெருமான் சொல்ற. அப்ப இந்த வாய் கொடுத்ததின் பயன் என்னது? வாயே
வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து பேய்வாள் காட்டக தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். வாழ்த்த வாயும் இணைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்தவா மலர் தூவி துதியாதே மீழ்த்தவா வினையே நெடுங்காலமே. இது ஒரு நாள் 2 நாள் விட்டு போற காரியம் கிடையாது. சாவுற வரைக்கும் இறக்குற வரைக்கும் இந்த பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் செஞ்ச பாவத்துக்கு ஒரு 3 மாசம் கோயிலுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஒரு 3 மாசம் போய் ஒரு தொண்டை செஞ்சுட்டு வந்துட்டோம்னா என்னுடைய பாவம்லாம் கழிஞ்சிரும். அந்த ஜோலிக்கு இடமே கிடையாது. நம்ம மூட்டை மூட்டையா இருக்கு நம்ம பாவம்லாம். அதெல்லாம் என்னைக்கு நம்ம தீக்க சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு நிலையிலும் சும்மா இருந்தா கூட இறைவனுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கணும். நீ உட்காந்துட்டு திருக்கோயில் வேலை பார்க்குற மாதிரி சிந்தனை பண்ணலாம், சாமி நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். கோயில போய் தான் செய்யல, நீங்க வீட்டுல இருந்துட்டு கூட அந்த பணியை செய்யலாம். மனதால் நினைச்சா அதுக்கு பவர் கூட. செய்யறதுக்கு நேரடியா செய்யறதுக்கு 1 மடங்கு, அதே இது மனசுக்குள்ள செஞ்சு அனந்த கோடி மடங்கு. ஆனா உங்களுக்கு செய்ய நினைப்பு வரணும். அதுதான் விஷயம். நானும் அப்படி ஒரு நாள் நினைச்சேன் சிவா. சொல்லுங்க சிவா. அதுல வந்து பாருங்க சிவா, நான் நினைக்கிறேன் என் பிள்ளைகளும் என் பேரைகளும் தான் சிவா வராங்க. அப்படி அவங்களுக்கு வர மாட்டேங்குது. என்ன காரணம்? ஏற்கனவே ஊன்றி இருந்தா தான் வரும், இல்லைன்னா வராது. ஏற்கனவே விதைச்சிருந்தா தான் வரும். இல்லைன்னா நம்ம என்னத்தை கண்ணை மூணாலும் யார் வருவா? நம்ம யார் மேல அதிக பற்று வச்சிருக்கோமோ அவங்க தான் உள்ளுக்குள்ள வருவாங்க. பெரும்பாலும் எல்லாருக்கும் பிள்ளைகள் தான் வருவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஒருத்தவங்களுக்கு பேரன் பேத்திகள் கூட வரலாம். என்ன ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமா வரும். ஆனா நம்ம அதெல்லாம் நீங்கி தான் நம்ம சிவபெருமான வழிபாடு பண்ணணும். எப்படி பிள்ளைகள் மேலையும் பேரன் பேத்திகள் மேலையும் தன் உடம்பு மேலையும் எப்படி பற்று வைத்திருக்கின்றமோ அதே போல யார்கிட்ட வைக்கணும்? அந்த பற்றை கொண்டு போய் சிவபெருமான்ட்ட வைக்கணும். அந்த அளவுக்கு வரணும். அதுலயும் குறிப்பா வந்து ஆடவன் வந்து பெண்ணை எப்படி விரும்புகின்றானோ, இப்போ நீ இல்லாம நான் உயிர் வாழவே மாட்டேவா அப்படி வச்சிருக்கீங்களா, அந்த அன்பை கொண்டு போய் சாமி தெரிக்கும். அப்படி இருக்காங்கல்ல. இப்ப காதலனும் காதலையும் காதல் செய்யும்போது என்ன செய்வாங்க? நீ இல்லாம நீ, அந்த அன்பை கொண்டு போய் சாமி தெரிக்கும். அது அதனாலதான் திருக்கோவையார் பாடினார். மாணிக்கவாசக பெருமான் திருக்கோவையார் முழுக்க முழுக்க சிவபெருமான ஆண்மகனாகவும் தன்னை பெண்ணாகவும் வைத்து பாடிய பாடல் திருக்கோவை. சாமி தான் உண்மையான ஆண்மகன் யாரு? சிவபெருமான் ஒருவரே. எல்லா உயிர்களும் யாரு? பெண். ஆணா இருந்தாலும் பெண்ணு தான், பெண்ணா இருந்தாலும் பெண்ணு தான். இந்த உயிர்கள் அனைத்தும் பெண். அதுலேயும் நம்சியத்துல 4 பெண் உண்டு. சி என்கின்ற சிவம் மட்டும்தான் ஆண்மகன், மற்ற 4மே பெண்ணு. நாய் என்கின்ற மறைப்பாற்றல் பெண்ணு, மாய் என்கின்ற ஆணவமலம் பெண்ணு, வாய் என்கின்ற அருள்சக்தி பெண்ணு, அப்புறம் யாய் என்கின்ற உயிர்களும் பெண்ணு. இந்த 4 பெண்ணுல யாரு நல்ல பொண்ணு அப்படின்னா, யாரு நல்ல பொண்ணு? உமையம்மை தான் நல்ல பொண்ணு. நம்மெல்லாம் ஒஸ்ட்டு, நம்மளாம் தூக்கி ஏன் அப்படின்னா நம்ம நினைச்ச நேரம் திடீர்னு மாறிடுவோம், பல்ட்டி அடிப்போம் நம்மெல்லாம். ஆனா உமையம்மை எப்படி கிடையாது. ஒரே அருள் தான். எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று நமக்காக சிவபூஜை பண்ணி காமிச்சாங்க. சாமிகிட்ட போய் சிவராத்திரியில அந்த இரவு முழுவதும் நமக்காக உமையம்மை வேண்டுறாங்க அம்பாள். இப்ப நம்ம யாராவது நம்ம எப்படி வேண்டுவோம்? எப்படியாவது என் குடும்பம்லாம் நல்லா இருக்கணுங்க, நம்ம குடும்பத்தை பத்தியே சிந்திப்போம். ஆனா அம்பாள் எல்லா உயிருக்காகவும் வேண்டினார். அதனாலதான் பெண்ணில் நல்லவளோடும் பெருந்தவ குழந்தை. அம்பாள் தான் நல்ல பொண்ணு. நம்மெல்லாம் ஒஸ்டான பொண்ணு. யார் அது ஆணா இருந்தா சரி பொண்ணா இருந்தா சரி. அது நல்ல பொண்ணு யாரு? உமையம்மை. அது இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்ல அகதூறு கழுமல வளநகர், பெண்ணில் நல்ல ஆளோடும். அப்ப பெண்ணில் நல்லாள் யாரு? உமையம்மை. ஞானசம்பந்த பெருமானு அப்படியே ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்தாரு, ஒவ்வொரு தலமா பாடிட்டு வந்தாரு. அவங்க அப்பா மதுரையில உட்காந்துருக்காரு. நம்ம பிள்ளை எப்படி இங்க வருவாரு அப்படின்ட்டு வந்தாரு. அவர் வரும்போது அவங்க அப்பாவை பாக்குறாரு. அப்பா பாடுறாரு பாட்டு. அவங்க அப்பா பார்த்து மண்ணி நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணி நல்ல திக்கி யாதும் ஒரு குறைவில்லை, கண்ணி நல்ல அகதூர் கழுமல வளநகர், பெண்ணி நல்ல பெருந்தகை இருந்ததே. நம்ம அம்மையும் அப்பா நல்லா சௌக்கியமா இருக்காங்களா அப்படின்னு சாமி கேட்டாரு. யாரை பார்த்து? அவங்க அப்பாவை பார்த்து. இந்த அப்பாவை பார்த்து கேட்கல. நம்மளாம் என்ன செய்வோம்? நம்ம அப்பாவை தானே கேட்போம். எப்பா எப்படிப்பா இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்களா, அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிதான் நம்ம கேட்போம். ஞானசம்பந்த பெருமான் அவங்க அப்பாவை பார்த்து நம்ம சீர்காழி பெருமான் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்டார். பெண்ணில் நல்லவளோடு பெருந்தவ குழந்தை, பெண்ணில் நல்லவளோடு பெருந்தகை இருந்ததே, நல்லா இருக்காங்களா, சௌக்கியமா இருக்காங்களா அப்படின்னு ஞானசம்பந்தர் கேட்கிறேன். யார்கிட்ட? அப்பாட்ட கேட்கிறேன். இப்போ நம்ம என்னம்னா அப்படிதான் போவோம். நம்ம அப்பா அம்மாவை தான் குறிக்கோளோட போவோம். ஆனா ஞானிகள் முழுவதும் சிவபெருமானை நோக்கியே தான் பிராணம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நிலையும் சிவபெருமானையும் முன்னிறுத்துவார்கள். புரியுது அவங்களுக்கு?
ஏன்னா நம்மளுடைய அறிவெல்லாம் அந்த அளவுக்கு தான் இருக்கு. தெற்கு மலையில் நிற்கும் நாவல் என்னாலும் தேன் போன்று என்னுடைய பணம் சரிந்தான் படித்தோமா. அடுத்து மகாமேருவுக்கு அடுத்து தெற்கு பதுமராக நிறம் போன்ற நிடதமலை கிழக்கு மேற்கும் சமுத்திரத்தையுடைய 100,000 யோசனை நீளமாய் இருக்கும். அதற்கு தெற்காக பொன்மயமான ஏமகூடமலை மேற்கும் கிழக்கும் சமுத்திரத்தையும் 90,000 யோசனை நீளமாகவும் இருக்கும். அதற்கு தெற்காக கடினமாய் பனி நிறம் போன்ற இமயமலை 80,000 யோசனை நீளமாய் இருக்கும். எது இமயமலை? இது தெற்கு திசையில இருக்கான். எது மகாமேருல இருந்து தெற்கு திசையில. மேருவுக்கு வடக்கு திசையில் ரத்னம் நிறம் போன்று நீலகிரி கிழக்கு மேற்கு சமுத்திரத்தையுடைய 100,000 யோசனை நீளம் இருக்கும். அந்த நீலகிரிக்கு வடக்காக சந்திர பிரகாசம் போன்ற ஸ்வேதகிரி கிழக்கு மேற்கு சமுத்திரத்தையுடைய 90,000 யோசனை நீளமாயிருக்கும். அது ஸ்வேதகிரி வடக்காக சந்திரகாந்த நிறம் போன்ற சிருங்ககிரி 80,000 யோசனை. இப்படி ஒவ்வொன்றுக்கு பக்கத்துலையும் ஒவ்வொரு மலைகளும் அந்தந்த எத்தனை யோசனை தூரம் நீளமாயிருக்கும் சொல்லி சொல்றாரு. ஒரு யோசனை தூரத்துக்கே நம்மளால கிரகிக்க முடியாது. இப்படி 90,000 80,000 1 கோடி யோசனை தூரம், இதெல்லாம் நம்ம வந்து கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அண்டங்களும் புவனங்களும் மலைகளும், அதுலேயும் கைலாயமலை எத்தனை பேர் போனாலும் இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவ்வளவு பெரியது கைலாயமலை. இப்போ ஒரு ஆள் முக்தி அடைஞ்சு ஒருத்தர் போறான்னு வச்சுக்கோங்க, கைலாயமலை விரிஞ்சிடும், சுருங்காது. இப்போ ஒரு இடத்துல இப்போ இந்த இடத்துல வந்து எத்தனை பேர் உட்கார முடியும்? ஒரு 100 பேர் உட்கார முடியுமா? இப்போ 101வது ஆள் வந்தாருன்னு வச்சுக்கோங்க, இங்க நிக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஆனா கைலாய மலத்துக்கு உள்ள போயிட்டோம்னா கைலாய மலை விரிய ஆரம்பிச்சிடும். ஊழிதோர் ஊழிமுற்றும் உயர் பொன் நொடித்தான் மலையை சூடிசையின் கரும்பில் சுவைவட நாவலன் ஊரன் சொன்ன ஏழிசை இந்தமிழால் இசைந்தேத்திய பத்திவையும் ஆதி கடலறையா அஞ்சையப்பருக்கு அறிவிப்பதே என்று சொல்வதற்கிணங்க ஊழிதோர் ஊழிமுற்றும் உயர் பொன் நொடித்தான் மலை, நொடித்தான் மலையாக வழங்கக்கூடிய கைலாய மலைக்கு யார் சென்றாலும் அங்கே கைலாய மலை விரிந்து கொடுத்து கொண்டே இருக்கும். கைலாய மலைக்கு போனா என்னாகும்? விரியும், உயர்ந்து கொண்டே செல்லும், சுருங்காது. சுருங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. இது வரைக்கும் முக்தி அடைந்த ஆன்மாக்கள் எண்ணிலி ஆன்மாக்கள் முக்தி அடைஞ்சிருக்கு. முக்தி அடைய காத்துக்கிட்டு இருக்கிற ஆன்மா எண்ணிலி ஆன்மாக்கள் இருக்கு. தவம் செஞ்சுக்கிட்டு இருக்க ஆன்மா எண்ணிலி ஆன்மாக்கள் இருக்கு. இன்னும் பிறவிக்கே வராத ஆன்மாக்கள் எண்ணிலி ஆன்மாக்கள் இருக்கு. நம்ம அதெல்லாம் மீறி நம்ம சாமி பறக்க வச்சு அதுலேயும் மனித பிறவி கொடுத்து அண்டசம் சுவேசதம் உத்பிஷ்டம் சராயுசம் 84 84 100,000 உண்டாம் பல் யோனி பேதங்கள்ல பிறந்து கடைசி இந்த மனித பிறவி கொடுத்து இந்த பிறவியை நம்ம பயன்படுத்தலைன்னா நம்மள மாதிரி ஒரு அறிவிலிகள் உலகத்திலே கிடையாது. அதனால இந்த பிறவியை நம்ம என்ன செய்யணும்? மதித்து வைக்க. அதனால சாமி எப்படி நமக்கு ஒரு பிறவி கொடுத்துருக்காரு. பூன்குருட்டு செவிடு நீங்க வேற பறக்க வச்சிருக்காரு. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் பூன்குருட்டு செவிடு நீங்கி பிறத்தல் அதை விட அரிது. அப்படி கொடுத்தும் நம்ம இறைவனை வழிபாடு பண்ணலைன்னா அடுத்து மறுபடியும் பிறவி வரும்னு என்ன நிச்சயம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இந்த பிறவியை நம்ம எப்படி மதித்து நம்ம நடக்கணும்? வாய்த்தது ஈதோர் பிறவி நம் தமக்கு மதித்திடுமின், மதிக்கணும். இந்த பிறவியை மதித்து சிவபெருமான வழிபாடு பண்ணி எப்படியாவது இந்த பிறவியிலிருந்து நாம தப்புவதற்கான வாய்ப்பை தேடிக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடியார்களோடு இணங்க வேண்டும், திருமுறைகள் பாட வேண்டும், திருக்கோயிலுக்கு வர வேண்டும். வேற என்ன செய்யணும்? அடியாரோடையே எப்போதும் இருக்கணும். இதை விட்டோம் நம்ம கெட்டோம். அதனால பார்த்துக்கோங்க. புரிஞ்சிச்சா? அதை சுற்றியே 8 மலைகள் இருக்கு. வடக்காக சந்திரகாந்த நிறமுடைய சிருங்கேரி 16,000 யோசனை தூரம். அப்புறம் மகாமேருவுக்கு மேற்கே வடக்கில் நீலகிரி, தெற்கு நிடதமலை, தெற்கு வடக்காக நீலரமான கந்த மாதன மலை, மேற்கு கிழக்காக நீலகிரி மலை, வடக்காக பொன்னிறமான மாலியவான் என்னும் மலை. இப்படி ஒவ்வொரு இதுவும் அட்டகுல பர்வதங்கள் வருவதுன்னு மலை நடத்தும். இப்படி மேருமலைக்கு
தெற்கு பக்கமா இவ்வளவு மலைகளும் அங்க விளங்குதான். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யோசனை தூரம் இருக்குதான். அப்ப எவ்வளவு இருக்கும் யோசிச்சு பாருங்க. மலையை நம்ம கிரகிக்கவே முடியாத அளவுக்கு மகாமேரு மலை அவ்வளவு இருக்கு உள்ள. அதே மாதிரி இங்க மாதிரி சரியை கிரியை யோகம் இங்க செய்ய முடியாதவெல்லாம் எங்க போயிடலாம் என்ன சார்? இங்க சரிகிரி பண்ண பாதியில விட்டவங்களாம் எங்க போய் செய்யலாம்? அங்க போய் செய்யலாம் கைலாய மலையில. சாமி பார்த்து இப்ப வாப்பா இங்க வந்து செய்ப்பா அப்படின்னா நம்ம இங்க விட்ட குறைய நம்ம எங்க போய் நிவர்த்தி பண்ணிக்கலாம்? கைலாய மலையில போய். அப்படி அங்க மலர் பணி செஞ்சவங்களும் நிறைய உண்டு. அங்க சரியாளர் வீதி உண்டு, கிரியாளர் வீதி உண்டு, யோகையர் வீதி உண்டு, ஞானியர் வீதி உண்டு. அங்க மலர் பறிச்சு கொடுத்து அதுல ஒருத்தர் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. அங்க வில்லத்தை பறிச்சு போட்டாரா, அது சாமி என்ன கொடுத்தாரு? அது சிவராத்திரி காலத்துல செஞ்சதுனால அவரை போய் என்ன பண்ணாரு, இப்ப நீ முன்னாடி வா அப்படின்னாரு. வேகமா அந்த குரங்கு வந்தது. சாமி நான் தெரியாம பறிச்சு போட்டேன், நீ மன்னிச்சிருங்க அப்படின்னது. மன்னிப்பெல்லாம் இருக்கட்டும், பண்ணி ஒரு சக்கரவர்த்தியா போய் இருக்கு கடவுது அப்படின்னாரு. சாமி என்ன சாமி இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. என்ன சாமி நீ போய் பிறவிக்கு போய் சொல்றீங்க அப்படின்னாரா. இப்பா நல்ல சக்கரவர்த்தியா இருப்பாப்பா அங்க போய் அப்படின்னு. சரி சாமியே சொல்லிட்டாரு இனி மீற முடியாது அப்படின்ட்டு போயிட்டு மறுபடியும் வந்துச்சு. சாமி ஒரே ஒரு நிபந்தனை சொல்லுப்பா அப்படின்னாரு. சாமி நான் போய் மண்ணுலகத்துல போய் பிறக்கும் போது என்னை இதே குரங்கு முகமாவே என்னை படைச்சிரு அப்படின்ட்டார். முசுகுந்தம்னா குரங்குன்னு அர்த்தம். என்னை இதே முகத்தோடு என்னை பூலகத்துல கொண்டு போய் என்னை பிறக்க வச்சிரு அப்படின்றது. அவர் தான் முசுகுந்த சக்கரவர்த்தியாக வந்தவர். இன்னொன்னு முருகப்பெருமானுடைய கல்யாணத்துல முக்கியமான கெஸ்ட் யாருன்னா அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி. திருப்பரங்குன்றத்துல அவருக்கு தான் முக்கியமான பத்திரிகையே யாருக்கு போச்சு? ஸ்பெஷல் கெஸ்டா அவர் தான் வந்தார். அப்ப அவ்வளவு முக்கியமானவர் முசுகுந்த சக்கரவர்த்தி. அவர் தான் 7 வகையான ஆரூர் பெருமானை பிரதிஷ்டை செய்தவர் அவர் தான். ரெண்டாவது கைலாயமலை அங்கிருந்து ஆழித்தேரை கொண்டு வந்ததும் அவர் தான். இப்ப அதான் வேற ஞாயிற்றுக்கிழமை போய் நம்ம பார்க்க போறோம். ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என்று ஆரூர் நினைக்கும் போதெல்லாம் நம்ம மனம் எப்படி இருக்கணும்? அங்க அடியார்கள் புடைசூழல் இருப்பாங்க, அதை பார்க்கறதுக்காக என்ன செய்யணும்? அந்த அடியார் பெருமக்கள்லாம் பார்க்கணும். சுவாமி அவ்வளவு ஆனந்தமா இருப்பாரு. ஆரூர் பெருமான் முகம் மட்டும்தான் தெரியும், மற்ற இதெல்லாம் பூ வச்சே மறைச்சிருப்பாங்க. நீங்க திருவடி நீங்க பார்த்துருக்கீங்களா? 2 நாள் தான் காய்ப்பாங்க. இடது திருவடியும் வலது திருவடியும், ஒன்று இந்த பங்குனி உத்தரத்துலையும், இன்னொன்று மார்கழி திருவாதிரையிலையும். இந்த அடின்னு ஒன்று பார்த்தேன், இன்னொன்று பார்க்க முடியல. பங்குனி உத்தரத்துக்கு பார்த்தாச்சு, மார்கழி திருவாதிரை முழுவதும் போகவே முடியலையா? அடுத்து எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது போகும். சரி, அதாவது எப்படின்னா ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது இல்ல, டயம் இருக்கு, நம்ம லேட்டா தானே ஆரம்பிச்சோம், மூடிட்டேன். என்ன ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது அது சுந்தரம் சாமியில் வரும்போது ஆளுக்கு வரும்போது அடியார் பெருமக்களே சொல்ற எந்த இருப்பதும் ஆரூர் அவர் என்னையும் ஆழ்வரோ கேள்வி. எல்லா அடியாரும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, எங்க ஆரூர் பெருமான் என்னையும் ஒரு பொருளா ஏத்துக்கிறாரான்னு கேளுங்க அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க. உணர்வோட பாடியிருக்காங்க அடியார்களா. நம்மளாம் உணர்வு இல்லாம இருந்தோம்னா உணர்வு இல்லாம பாடவே கூடாது. நீங்க திருமுறை வீட்டுல வச்சு பாடும்போது அந்த உணர்வோடு பாடினீங்கன்னா உங்களை அறியாம கண்ணீர் வரும். கண்ணீர் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பூஜையை வச்சு எழுந்திக்க கூடாது, உணர்வோடு பாடுங்க. அப்படி ஒரு அடியார் பெருமக்களே எங்க ஆரூர் பெருமான் என்னையும் ஏத்துக்கிறாரா? ஏன்னா அடியார்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஒதுக்கி வச்சுட்டு ஆரூர் பெருமான்கிட்ட போய் கேட்குறேன், சாமி நம்ம 2 ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லும் போது நீ அடியாருடைய புகழை பாடுன்னு சொன்னதுமே அடியார்கிட்ட போய் சொல்றாரு, எந்த இருப்பதும் ஆரூர் அவர் என்னையும் ஆழ்வாரோ கேளுங்க. இவ்வளவு சிறப்பு, எவ்வளவு எப்படி உணர்வோடு பாடியிருக்காங்க. இந்த உணர்வுலாம் நமக்கு எல்லாருக்கும் வரணும்னு தான் அடியார் நினைக்கும். ஏன்னா சாமியுடைய புகழை கேட்க தான் இறைவன் மேல அன்பு வரும். கேட்கலன்னா அன்பு வரவே வராது. இது உங்களுக்கு கேட்க தான் அன்பு வரும், ஏன்னா வரவே வராது. வீட்டில் இருந்தோம்னா இப்போ இந்த மாதிரி சாமியுடைய புகழை நம்ம கேட்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். அதுவே பெருமாளுடைய திருவள்ளுவர் செய்திகாரம் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த சிவ தர்மத்திரத்தை நீங்க கேட்டதுனால உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்து ஒரு துறை போத தனியான உரை சிறிதோத தெரியாது மரத்துறை போலும் அடியேனும் மலத்திருள் மூடி கெடலாமோ பரத்துறை சீரத்தவர் வாழ்வே பனித்தடி வாழ்வுற்று அருள்வோனே வரத்துற நீத ஒரு சேயே
வைத்தியநாத பெருமானே. கைலாயபுரம் விஞ்ஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய் மேகண்டான் சந்ததிக்கு ஒரு மெய்யான பாடுவாகி குயிலாரும் பொழில் திருவாவூர் குரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி திளைக மாதம் பவப்பெரும் கடலை கடந்திருத்தற்கு பரமன் வகுத்த அருளறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் துரசை ஆதீனத்தில் தவ பிரகாசம் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் வளர்த்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாது மிக மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா தீர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை பண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே அரகணே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்